பொதுவா இந்த மாதிரியான சூப்பர் ஹீரோ படத்தை எல்லாமே நம்ம ஹாலிவுட்ல தான் பார்த்திருப்போம். ஆனா இந்திய சினிமால கூட ஒரு புதிய தொடக்கத்தை நம்ம மலையாள சினிமா மக்கள் தொடங்கியிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, படம் தாறுமாறா இருக்கும். அதுவும் இந்த ஹீரோயினோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். அவளோட நட உட அந்த கேரக்டருக்கான அந்த ஆட்டிடியூட் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஃபைட் எல்லாம் பிச்சு எடுத்திருப்பா. இந்த படத்துல அதிக சீன் நைட்ல தான் வரும். அதுல அந்த லைட்டிங்ஸ் எடுத்திருக்க விதம் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. இந்த படம் எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த படத்தை கண்டிப்பா நீங்க முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படியே இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு பார்க்க ஆரம்பிங்க. இந்த படத்தோட பேரு லோகா சாப்டர் 1 சந்திரா. நமக்கு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ஸ்வீடன் நாட்டுல இருக்கா. ஆனா அங்க போர் நடந்துகிட்டு இருக்கு. மொத்த சிட்டியும் பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு. இவ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக வந்திருப்பா போல. அதை எடுத்துட்டேன்னு யாருக்கோ கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் பேசுறவரும் கண்டிப்பா உன்னை இஸ்தாரோட ஆளுங்க எல்லாம் தேடி வருவாங்க, எப்படியாவது அந்த பொருளை எடுத்துக்கிட்டு பத்திரமா தப்பிச்சு வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் சொன்னது இல்லாம மூத்தாருக்கு நீ எப்பவும் பொண்ணுதான், அதை மறந்துடாதுன்னு மூத்த ஒண்ணு யாரையோ பத்தி சொல்றாரு. அவர் யாருன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. இவளும் அதை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு அந்த இஸ்தாரோட ஆளுங்க இவளை பிடிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. அப்ப இஸ்தாரோட ஆளுக்கு ஒரு போன் கால் வருது. அவளை கொன்னுடாதீங்க, உயிரோட கொண்டு வாங்கன்றதா அந்த ஆர்டர். அவ சுதாரிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வேகமா ஒரு பெட்ரோல் பாம்பை போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுவா. இப்படி அந்த சிட்டில இருந்து அவ தப்பிச்சு வர இடம் தான் பெங்களூர். இங்க வந்து அவளை ரிசீவ் பண்றதுக்காக போன்ல இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார் இல்லையா, அவரோட பேரு பிரகாஷ். அவர் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. கூட ஒரு பையன் இருப்பான். இவன் நம்பிக்கையான பையன் தான். உனக்கு ஏதாவது தேவைன்னா இவங்கிட்டே நீ கேட்கலான்னு அவனை பத்தியும் சொல்லுவாரு மனுஷன். அடுத்து இவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு வயசான தாத்தா இருப்பாரு. பரவாயில்லையே, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, அப்ப பார்த்த மாதிரி அப்படியே இருக்கேன்னு அந்த தாத்தா நம்ம சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் அப்படியே தான் இருக்கேன், உங்களுக்கு தான் வயசாயிருச்சுன்னு அவ சொல்லுவா. இப்போ இவ இந்த சிட்டில வாழ்றதுக்காக புதுசா ஐடி கார்டு ஆதார் கார்டுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுப்பாரு அந்த தாத்தா தான். அப்புறம் அவ அந்த இடத்துல ஒரு புக்க பாப்பா. இது என்ன புக்குன்னு கேட்டா ஜோசப் டொமினிக்னு ஒரு ஆளு நம்ம மலைய பத்தியும் நம்மள பத்தியும் எழுதி வச்சிருக்கான். ரொம்ப நல்லா இருக்கு, உனக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன், டைம் இருந்தா படிச்சு பாருன்னு தாத்தா சொல்லுவாரு. அவளும் அந்த புக்கை எடுத்துப்பா. அவ கிளம்பும் போது தாத்தா ஒரு விஷயம் சொல்லுவாரு. அடுத்த தடவை நீ வரும்போது கண்டிப்பா நான் இங்க இருக்க மாட்டேன், என் பையன் தான் இருப்பான், அவன் கிட்ட எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லி வச்சிருக்கேன், அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லுவாரு. இவளும் தாத்தாவை கட்டி பிடிச்சு பாய் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. பிரகாஷ் இப்போ இவளை ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு தான் கூட்டிட்டு வருவாரு. புதுசா ஒரு வேலையை தேடிக்கோ, கொஞ்சம் லோ ப்ரொஃபைலாவே இருக்கட்டும், பெருசா எதையும் வெளியே காட்டிக்காதன்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. இவளோட வீட்டுக்கு போவா. அங்க ஏற்கனவே இவ தங்கி இருந்திருப்பா போல. அங்க ஒரு ரகசிய ரூம் வேற இருக்கும். அதுக்குள்ள பழங்கால பொருள் மாதிரி நிறைய இருக்கும். அதையெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பா. வீடு எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவா. அப்புறம் கொஞ்சம் கூட வெளிச்சமே வராத அளவுக்கு ஜன்னல் கதவு எல்லாத்துலயும் பேப்பரை ஒட்டிக்கிட்டு இருப்பா. இப்படி அவ பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஜன்னலை திறந்தா எதிர்த்த வீட்டுல இருந்து ஒரு பையன் இவளையே ஆணு பாத்துக்கிட்டு இருப்பான். அது வேற யாரும் கிடையாது, இந்த படத்தோட ஹீரோயின் தான். இவனோட பேரு சன்னி. இவளும் அவனையே பாப்பா. யாரா இது இவ்வளவு அழகான பொண்ணுன்ற மாதிரி அவன் பாப்பான். அப்புறம் டக்குன்னு நம்ம சந்திரா ஜன்னலை மூடிட்டு போயிடுவா. இவனோட வீட்லயும் யாரோ காலிங் பெல் அடிப்பாங்க. அப்போ அதனால இவன் அங்க இருந்து கிளம்பிடுவான். அவனோட வீட்டுல அப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்னதா பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். கதவை திறந்து பார்த்தா வந்திருக்கிறது எக்ஸ் லவர் தான். அவளை பார்த்ததும் இவன் ஏன் இங்க வந்திருக்கான்ற மாதிரி இவன் முழிப்பான். அவளுக்கு இப்போ புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டானாமா. அவனுக்கு பூனைனா அலர்ஜியா. நம்ம சன்னி அவளுக்கு லவ் பண்ணும்போது ஒரு பூனையை கிஃப்டா கொடுத்திருப்பான். இப்போ அந்த பூனை எனக்கு தேவையில்ல, நீயே வச்சுக்கோன்னு அந்த பூனை, அது பேரு ஜங்கோ, அதை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் அவன் வந்திருக்கா. எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு தெண்டா இருப்பாங்களேன்னு ஃப்ரெண்ட்ஸையும் கழுவி கழுவி ஊத்துவா. நம்ம சன்னியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு எப்பவுமே அவன் கூடவே இருப்பாங்க. ஒருத்தன் பேரு வேணு, இன்னொருத்தன் பேரு நஜீல். அந்த பூனை ஜாங்கோ இருக்குல்ல, அது ஒரு காது கேட்காத பூனை. காது கேட்காது, நல்லபடியா பாத்துக்கோடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. திரும்பினா நஜீல் நிப்பான். நீ இன்னும் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கியான்னு நல்லா திட்டிட்டு போவா. போகும்போது நம்ம சன்னியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எப்ப பார்த்தாலும் வீட்டுல பார்ட்டி பண்ணிக்கிட்டு நல்ல டிப் டாப்பா கிளம்பி ஏதாவது பப்ல போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படிதான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரும் எந்த வேலை வெட்டிக்கும் போகல. இந்த வேணு இருக்கான் இல்லையா முட்டைக்கண்ண, அவன் ஆக்சுவலா மெடிக்கல் படிச்சிட்டு இருக்கான். படிப்பை பாதியிலே விட்டுட்டு எக்ஸாம் எதுவும் எழுதாம நம்ம சன்னி கூடயே சுத்திட்டு இருக்கவன். இதுதான் நம்ம ஹீரோவோட லைஃப். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஒரு பேக்கரியில வேலைக்கு சேர்ந்துடுவா. பேக்கரியில நைட் ஷிஃப்ட் வேலை தான் வேணும்னு கேட்டு வாங்குறா. பகல்ல எப்பவும் நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு பெரும்பாலும் வெளியே வர மாட்டா, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பா. அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த குமார்னு ஒரு டிரைவர் பையன் இருந்தான் இல்லையா, அவன் தான் கொண்டு வந்து வீட்டுக்கே கொடுப்பான். இன்னொரு பக்கம் நம்ம சன்னி ஃப்ரெண்ட்ஸோட குடியும் கூத்துமா இருப்பான். இதுல பாருங்க, அவன் வீட்டுல ஒருத்தன் எப்பவும் குடிச்சிட்டு மட்டையாயே கிடப்பான். அவன் இவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாமா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பேக்கரியில நல்லபடியா நைட் ஷிஃப்ட் வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் நைட்ல அந்த பேக்கரிக்கு ஒரு தடவை போவான். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு மத்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும், ஏய் நான் சொன்னேன்ல அந்த பொண்ணு இவதான்டா, நம்ம இருத்த வீட்டு பொண்ணு, அந்த ஜன்னல்ல பார்த்தனே அவதான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை காட்டுவான். பரவாயில்லடா, அழகான பொண்ணா இருக்கேன்னு அவங்களும் பாப்பாங்க.
இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோயின் வெளிநாட்டு கரன்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒருத்தங்கிட்ட கொடுத்து இந்தியன் நோட்டா மாத்திப்பா. அவளோட நடவடிக்கை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவ எங்க போறா, என்ன பண்றா, இதெல்லாம் ஆரம்பத்துல கணிக்க முடியாத மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் நல்லா பப்ல சரக்கு போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட சிகரெட் பிடிச்சிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருப்பான். அப்ப அங்க ஒரு கேங்கு ஆட்டோல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க யாருன்னா உடல் உறுப்பை திருடுறதுக்காக ஆளுங்களை எல்லாம் கடத்துறவங்க. அவங்கள பாருங்க, இவங்க முன்னாடியே தான் ஒரு ஆளை ஆட்டோல தூக்கி போட்டு கடத்திட்டு போவாங்க. ஆனா இவங்க 3 பேரும் பார்க்க மாட்டாங்க. ஆட்டோவுக்கு வெளியில கால் நீட்டிட்டு இருக்கிறத மட்டும் நம்ம ஹீரோ பாப்பான். ஏன்னா கால் நீட்டிட்டு இருக்குன்னு சந்தேகப்படாம கத்தி அவனை கூப்பிட்டு, அங்க பாருங்க கால் நீட்டிட்டு இருக்கு, உள்ள எடுத்து போடுங்கன்னு சொல்லுவான். லூசு பையன் அவன் கால்னு நினைச்சிட்டான் போல. அவங்களும் எடுத்து போட்டு போயிருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தா அந்த சிட்டில நிறைய பேர் காணாம போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் உடலுறுப்பு திருடுற கேங்கா தான் இருக்குமோன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. நியூஸ் ஓடிட்டு இருக்கும் நம்ம சன்னி வீட்டுல. அடைச்சே இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் ஏன்டா பாக்குற, டிவியை மாத்த மாட்டியான்னு முட்டைக்கண்ணன் கிட்ட நம்ம சன்னி கேட்டுட்டு இருப்பான். நான் எப்படி மாத்துவேன், ரிமோட் தான் உன் கையில இருக்கேன்னு இவன் சொல்லுவான். டேய் ரிமோட் என் கையில இல்ல, இங்க பாரு இங்க இருக்கு, அதை எடுத்து மாத்துனா இப்ப உன் கையில தானே இருக்கு, நீ ஏன் மாத்துன்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு இவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் பிடிச்சவங்க தான். அப்ப பார்த்தா பக்கத்து வீட்டு குட்டி பொண்ணு ஓடி வந்து, அங்கிள் அங்கிள் உங்க வீட்டு பூனை வெளியில ரோட்ல நிக்குதுன்னு சொல்லுவா. இந்த முட்டைக்கண்ணன் தான் கதவை திறந்து போட்டான் போல. அதனால நம்ம சன்னி தான் கீழே போய் அதை தூக்கிட்டு வர போவான். அது ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு மரத்தடில உட்காந்து காலை சுரிஞ்சிட்டு இருக்கோம். இவன் கத்துவான் ஜாகோ ஜாகோன்னு. அதுக்கு தான் காது கேட்காதுல. அப்புறம் காது கேட்காதுன்ற விஷயம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா ரோட கிராஸ் பண்ணி அதை தூக்கிட்டு வருவாங்க. அப்போ ஒரு ஆன்டி கூட சன்னி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கும் பதில் சொல்லிட்டு போனா ஆன்டிட்ட பேசுற ஞாபகத்துல ரோட்டை மறந்துட்டான். எதிர்த்தாப்புல ஒரு காரு ரொம்ப பக்கத்துல இவனை மோத வந்துரும். இவன் பயத்துல பூனையை தூக்கி போட்டுருவான். போச்சு இன்னைக்கு செத்தோன்னு நினைச்சிட்டு இருக்க அந்த ஒரு செகண்ட்ல திடீர்னு ஏதோ 2 கை வந்து இவனை டப்புன்னு தள்ளுற மாதிரி இருக்கும். இவன் படார்னு பின்னாடி போய் விழுந்துருவான். மொத்த கூட்டமும் கூடிரும். சன்னி உனக்கு ஒண்ணுமில்லையேன்னு எல்லாரும் கேட்பாங்க. அவனும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவான். ஆனா கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அப்படியே யோசிச்சு பாப்பான் பாருங்க என்ன நடந்ததுன்னு. நம்ம ஹீரோயின் தான் எங்கேயோ இருந்து பறந்து வந்து ஒரு நொடி பொழுதுல இவனை காப்பாத்திருப்பா. அப்புறம் மேல இருந்து முட்டைக்கண்ணன் கத்துவான், பூனை மேல வந்துருச்சு நீ என்னடா பண்றேன்னு. மேல போய் நடந்த எல்லாத்தையுமே அந்த முட்டைக்கண்ணன் வேணுகிட்ட சொன்னா அவன் நம்பவே மாட்டான். அவன் அங்க இல்லவே இல்ல, கூட்டத்துல யாரும் பார்க்கல, ஏன் நான் கூட பார்க்கல, உன் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சா, நீ அவளே நினைச்சிட்டு இருந்திருப்ப, அதனாலதான் காரு வருது சன்னி குதிச்சிருன்னு உன் மூளை சொல்லியிருக்கோம், நீ அப்படியே ஜம்ப் பண்ணிட்ட, அவளோட ஞாபகத்துல ஏதோ இலூஷனை கிரியேட் பண்ணிருப்பன்னு ஏதேதோ அடிச்சு விடுவான் முட்டைக்கண்ணன். இல்லடா அவதான்டா வந்தான்னு இவன் இவ்வளவு சொல்லி பாப்பா. ஆனா அவன் நம்பவே மாட்டான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி நமக்கு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ யாருமே இல்லாத ரோட்ல நடு ராத்திரி 2-3 மணி இருக்கும். அப்ப நடந்து போயிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாளாமா. அப்போ அந்த ஆள்கடத்தல் குரூப் இருக்காங்கல்ல, அவங்க ஆட்டோவை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவளை பார்த்ததுமே எப்படியாவது இவளை கடத்திடலான்னு ஆட்டோவை எடுத்துட்டு பின்னாடியே வருவாங்க. அவளுக்கு கொஞ்சம் பயமா போயிடும். அவளும் பதட்டத்தோட வேக வேகமா நடந்து போவா. அதுல ஒருத்தன் இறங்கி மேடம் ஆட்டோ வருது வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருப்பான். இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருப்பா. எப்படியாவது இவளை புடிச்சு போட்டு கடத்திட்டு போலான்னு பார்க்கும்போது டக்குன்னு ஒரு இடத்துல எதையோ பார்த்து நின்னுடுவா. என்னன்னு பார்த்தா ஒரு போலீஸ் வேன் நிக்கும். அதுல 2 போலீஸ்காரங்க தூங்கிட்டு இருப்பாங்க. தெரியாம அவரோட கைப்பட்டு சைரன் சவுண்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிரும். அதை பார்த்து இவங்க ரொம்ப மறந்து போயிருவாங்க. அப்போ உள்ள இருந்து ஒரு போலீஸ்காரர் இறங்குவாருங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம சாண்டி மாஸ்டர் தான். டேய் நாச்சியப்பாடா ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லி அவரை பார்த்து ஓடுறாங்க. அவரோட பேரு நாச்சியப்பா. அப்புறம் நம்ம மாஸ்டர் அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சுட்டு இருப்பாரு. பொண்ணுங்கன்னா இந்த டைம்ல வீட்டுல தானே இருக்கணும், நீ ஏன் இப்படி ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அவரை துருவி விசாரிக்கும் போது இன்னொரு போலீஸ் வண்டி வரும். அதுல ஒரு போலீஸ் அம்மா வருவாங்க. இவரோட உயர் அதிகாரி போல. வந்ததும் ஏன் அந்த பொண்ணு அழுகுது என்ன பண்ணேன்னு கேட்பாங்க இவரை பார்த்து. இல்ல மேடம் ஆட்டோக்காரங்க துரத்திட்டு வந்தாங்க, என்னை பார்த்தது ஓடிட்டாங்கன்னு சொல்லுவாரு. ஆமா என்ன நீ, நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு எனக்கு ஒரு சல்யூட் கூட வைக்க மாட்டேன்னு. சல்யூட்டை கூட அந்த அம்மா கேட்டுதான் வாங்குது நம்ம மாஸ்டர் கிட்ட. அவர் வேண்டா விருப்பா கடுப்புல வைப்பாரு ஒரு சல்யூட்டை. இவங்க 2 பேருக்கும் ஆகாது போல. சரி வாமா நானே உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன்னு அந்த உயரதிகாரி அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிடும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் பேக்கரியில இருந்து குப்பை எல்லாத்தையுமே வெளியே கொண்டு போய் போடுவா. அப்போ அந்த இடத்துல கூட வேலை பாக்குற பொண்ணு கூட ஒருத்தன் தகராறு பண்ணிட்டு இருப்பான். நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன், என்ன லவ் பண்ணுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான் அந்த பொண்ணை போட்டு. அந்த பொண்ணு எனக்கு விருப்பம் இல்ல உன்னை பிடிக்கலன்னு சொல்லுவோம். அப்ப வேற யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்பான். இவன் யாருடான்னு உத்து பார்த்தா அப்பதான் தெரியுது அந்த ஆள்கடத்தல் கும்பல்ல இவனும் ஒருத்தன் தான். அவன் தான் இந்த பொண்ணை போட்டு லவ் பண்ணு கல்யாணம் பண்ணணும்னு டார்ச்சர் பண்றான். அவ முடியாதுன்னு சொன்னா இல்லையா, அதனால டென்ஷன் ஆனவன் டக்குன்னு ஆசிட் பாட்டில் எடுத்துருவான். அந்த பொண்ணு வேண்டான்னு பதறிக்கிட்டு இருக்கும். இதை எல்லாத்தையுமே நம்ம சந்திரா நோட் பண்ணிட்டே தான் இருப்பா. என்ன லவ் பண்ண போறியா இல்ல ஆசிட் அடிக்கவான்னு மிரட்டிக்கிட்டு இருப்பான். டக்குன்னு நம்ம சந்திரா பக்கத்துல வந்து நிப்பா. அவன் மறந்து போயிடுவான். என்ன பே அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. இவ அப்படியே பாட்டிலோட அவன் கைய பிடிச்சு சவத்துல அடிச்சிருவா. ஆசிட் அப்படியே அவன் கையில கொட்டிரும். நம்ம சந்திரா கையில கூட படும். ஆனா அவளுக்கு வலிக்கவே வலிக்காது. அவன் கை வெந்து போனதுல அவன் கத்துவான் கதறுவான். அவனை அப்படியே தூக்கி போட்டு அடிக்கடி நடிப்பா.
இருப்பா. கழுத்தை புடிச்சு நெட்டு செவத்தோட வச்சு அடிப்பா. அவன் மிரண்டு போயிடுவான். ஏய் நீ யாரு, எதுக்காக என்னை அடிக்கிறே, நீ விட்டுன்னு கத்துவான். ஆனா அவ விட மாட்டாளே. போட்டு ஒவ்வொரு வரலையா சடக்கு சடக்குன்னு உடைச்சுக்கிட்டு இருப்பா. சாரி கேளுன்னு சொன்னதும் அவனு வேற வழி இல்லாம அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்பான். இவ அடிச்ச அடியில அவன் மயங்கே விழுந்துருவான். இங்க பார்த்த எல்லாத்தையுமே மறந்துருன்னு கூட வேலை பாக்குற பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இவ கூலா நடந்து போயிருவா. இன்னொரு பக்கம் நமக்கு நம்ம நாச்சியப்பாவை தான் காட்டுறாங்க. அவரு காலையில வெள்ளன அம்மாவுக்கு பாய் பாய் சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. ஆனா அவரு ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி வர்ற இடம் ஒரு பழைய குடோனுங்க. அங்கதான் அந்த ஆழ்கடத்தல் கும்பல்லாம் இருக்காங்க. நாச்சியப்பா ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லவர் கிடையாது. இந்த கும்பல் கிட்டதான் லஞ்சம் வாங்கிட்டு இவங்களுக்காக வேலை பாக்குறாரு. அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோயின் கிட்ட அடி வாங்கினவனும் கையில கட்ட போட்டு உட்கார்ந்துருக்கான். அப்போ நாச்சியப்பா வந்து அவனை திட்டுவாரு. ஏன்னா எந்த ரூட்ல போலீஸ் ரோந்து போவாங்க, எந்த பக்கம் போக மாட்டாங்க, எங்கெல்லாம் சிசிடிவி இருக்கு இல்லைன்றத நாச்சியப்பா தான் விவரமா ஆழ்கடத்தல் கும்பலுக்கு தகவல் கொடுப்பாராமா. அப்படி இருக்கும் போது அன்னைக்கு ஏன்டா அந்த வெள்ளை சேலை கட்டின பொண்ண தேவையில்லாம ஃபாலோ பண்ணேன்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு அவனும் சொல்லுவான். அப்ப அந்த அடிப்பட்டவனோட அண்ணன் தான் அந்த கேங்குக்கு பாஸ். அந்த ஆள் கிட்ட இருந்து போன் வரும். ஏதோ சரக்கு போகுது, அதை நீ பத்திரமா ஹார்பர்ல போய் ஏத்தி விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இல்ல என்னால முடியாது, எனக்கு நைட் டியூட்டி இருக்குன்னு நம்ம நாச்சியப்பா சொன்னா அந்த போனை வாங்கி இன்னொருத்தர் பேசுறாங்க. அது யாருன்னா அன்னைக்கு சல்யூட் வைக்க சொல்லி நம்ம நாச்சியப்பாவை திட்டம்ல ஒரு உயரதிகாரி. அந்த மாதான் அந்த அம்மாவும் இவங்க கேங்கு தான் போல. நீ நைட் டியூட்டிக்குலாம் போக வேணா, ஒழுங்கா அண்ணன் சொன்ன வேலையை பாருன்னு சொல்லுது. அந்த அம்மா குரலை கேட்டதுமே நாச்சியப்பாவுக்கு பத்திக்கிட்டு வரும். ஆனாலும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிருவாரு. அம்மா உன் கையில என்னடா அடிபட்டு இருக்குன்னு அவனை பார்த்து கேட்டா கூட இருக்கவே ஒரு பொண்ணு இவனை செம்ம காட்டிருச்சுன்னு சொல்லுவான். எனது பொண்ணா, அசிங்கமா இல்ல உனக்குன்னு கேட்பாரு நாச்சியப்பா. அது ஒண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, நீங்க எல்லாம் முன்னாடி போய் நின்று இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க தலையை பிடிச்சி திருப்பி விட்டுருப்பான்னு சொல்லுவான். இதை கேட்டது நாச்சியப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். வாடா வந்து அந்த பொண்ணு யாருன்னு காட்டுன்னு கூப்பிடுவாரு. இல்ல நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதெல்லாம் வேணான்னு அவன் சமாளிப்பா. ஒழுங்கா வரியா இல்ல இன்னொரு கையை ஒடிச்சு விட்டுருவா. ஒழுங்கா வந்து அந்த பொண்ணை அடையாளம் காட்டுன்னு சொன்னதும் இவனும் அவன் வேலை செய்யற அந்த பேக்கரிக்கு வெளியில கூட்டிட்டு போய் அவளை அடையாளம் காட்டுறான். இந்த நாச்சியப்பா நம்ம ஹீரோயினையே உத்து பாத்துக்கிட்டே இருப்பான். யாரோ தன்னை நோட் பண்றதை நம்ம ஹீரோயினாலையும் உணர முடியும். அவளும் இவங்களை பாக்குறா. அடுத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மறுநாள் வீட்டுல ரொம்ப டென்ஷனா இருப்பா. ஏன்னா இவளோட கையில கொஞ்சம் ஆசிட் பற்றும் இல்லையா, அதனால இவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடும். ஏதோ எனர்ஜி கம்மியான மாதிரி இருக்கா. ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. அதனால வெளியில கிளம்பி போயிட்டு இருக்கா. ஆட்டோல ஏறினா அந்த ஆட்டோல தான் நம்ம சன்னியும் இருப்பான். பக்கத்துல ஒரு அம்மா உட்காந்துருக்கும். இவ இருமிட்டே இருக்கிறதுனால நம்ம சன்னிய வந்து அவ பக்கத்துல உட்கார சொல்லிரும். சன்னிக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அவ கையில அடிபட்டதை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுவான். கொஞ்சம் லைட்டா பேச்ச போட்டு பாப்போம்னு சொல்லி அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பான். அவளும் சந்திரான்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. ரெண்டு பேரும் கையெல்லாம் கொடுத்துப்பாங்க. அப்புறம் எங்களோட பிளாட்ல ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி இருக்கு, உங்களால முடிஞ்சா வர முடியுமான்னு அவளையும் இன்வைட் பண்றான். சரி முடிஞ்சா வரேன்னு சொல்லுவா. அப்புறம் பெருசா ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்க மாட்டாங்க. இப்போ அந்த பர்த்டே பார்ட்டி நடக்கிற நாளும் வரும். இந்த சுருட்ட மண்டைய நைஜில் இருக்கான் இல்லையா, நம்ம சனியோட ஃப்ரெண்டு, அவனுக்கு தான் பர்த்டே நடக்குது. சின்னதா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி வீட்லயே ஆட்டம் பாட்டோன்னு கேக் கட்டிங்லாம் வச்சிருப்பாங்க. தண்ணி சரக்குன்னு எல்லாமே இருக்கும். நம்ம ஹீரோயின் வருவாளா மாட்டாளான்னு சன்னி அவ வீட்டு ஜன்னலையே பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப ஒரு பொண்ணு வந்து டோர் கிட்ட யாரும் வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லுவா. இவன் போய் பார்த்தா ஒரு அழகான ஒயிட் ட்ரெஸ்ல நம்ம ஹீரோயின் வந்து நிப்பா. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிரும். அவள் அந்த ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். முட்டைக்கண்ணை சுருட்ட முடிக்காரன்னு எல்லாரும் ஆணு பாத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயினையே. அவ உள்ள வருவா பாருங்க. இந்த ஜாகோ பூனைக்குட்டி இருக்குல்ல, அது வேன்னு கத்தும் அவளை பார்த்து. அதுக்கு அவ யாருன்னு அடையாளம் தெரிஞ்சிருச்சு போல. ஆனா இந்த முட்டைக்கண்ணை அதை தூக்கிட்டு போய் ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருவான். நம்ம சந்திரா அந்த பாட்டிக்கு வந்ததும் இந்த மூணு பசங்களையும் கையில பிடிக்கவே முடியாது. மாறி மாறி அவகிட்ட கடலை போட ஆரம்பிச்சிருவாங்க. சுருட்ட முடிக்காரன் ஒரு பக்கம் போய் பேசி பாப்பான். அப்புறம் முட்டைக்கண்ணை கூட்டிட்டு போய் அவனை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் டாக்டருக்கு படிக்க தான் இங்க வந்திருப்பான். ஆனா எக்ஸாம் எழுதாம படிக்காம சன்னி கூட தான் சுத்திக்கிட்டு இருப்பான். அதை பத்தி எல்லாம் சொல்லுவான். அப்ப டக்குன்னு அந்த இடத்துல ஒருத்தனுக்கு கையில அடிபட்டுரும். பொலபொலன்னு ரத்தம் ஊத்தும். அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகும். அவளால அதை பார்க்கவே முடியாது. உடனே அங்கிருந்து வேகமா பால்கனி பக்கம் ஓடி போயிருவா. இதை பார்த்துட்டு முட்டைக்கண்ணனும் ஓடுறான். உனக்கும் ரத்தத்தை பார்த்தா பயமா, எனக்கும் தான் பயம்னு சொல்லிட்டு இருப்பான். இப்படி பாட்டி களை கட்டும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். கதவையே பார்த்துட்டு இருப்பா. அப்படி என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா கதவை தட்டிக்கிட்டு போலீஸ்காரங்க உள்ள வருவாங்க. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கா இருக்கும். பக்கத்து வீட்ல இருந்து ரொம்ப சத்தமா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பசங்க உள்ள நிறைய பொருள் வச்சிருப்பாங்க இல்லையா, தம்மு தண்ணி ட்ரக்ஸ் கூட இருக்கும். அதனால அவங்க பயந்துகிட்டு லஞ்சம் வேணா வாங்கிக்கோங்க சார்னு லஞ்சம் கொடுக்க பாப்பாங்க. சார் இங்க பாருங்க லஞ்சம் எல்லாம் இருக்குன்னு அந்த ஆள் கத்துவான். பின்னாடி வருது நம்ம நாச்சியப்பா. நாச்சியப்பா வந்து ஆரம்பத்துல கூலா தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. கொஞ்சம் சவுண்ட குறைச்சு வச்சுக்கோங்க தம்பி, இதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு பேசுவாரு. அப்புறம் நம்ம சந்திரா அங்க இருக்கிறத பார்த்துட்டு மனுஷனோட பேச்சே மாறிடும். என்ன பொண்ணுங்களா இருக்கு தப்பா தெரியுதுன்னு சொல்லி அதுல ஒரு ரூபான்ற பொண்ணை செக் பண்ண சொல்லி ஒரு கான்ஸ்டபிள் அனுப்புவாரு. பொதுவா பொண்ணுங்களை பெண் போலீஸ் தானே செக் பண்ணணும். ஆனா இவரு ரூல்ஸை மீறி தான் அந்த இடத்துல நடக்கிறாரு. அந்த பொண்ணை கையை தூக்க சொல்லி பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ண போறாங்களாமா. இதை கேட்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். அவ
அவ அப்படியே கைய மடக்குவா கோவத்துல. ஆனா செக் பண்றதுக்குள்ள நாச்சியப்பா வேண்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாருங்க. அப்புறம் பார்ட்டில எல்லாருமே அப்செட்டா இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. ஆனா இந்த சுருட்ட முண்டி மண்டையன் இருக்கான் இல்லையா, அவனும் நானும் உன் கூடயே வரேன்னு சொல்லிட்டு இவ பின்னாடியே போவான். சன்னிக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். அவன் போய் பார்த்தா அவன் பிளாட் வரையும் போயிருவான், வீட்டுக்குள்ளேயே போயிருவான். இவன் பால்கனில இருந்து பார்த்து ரொம்ப வைத்தறிச்சப்படுவான். முட்டைக்கண்ணை வேற சரி விடு, அவனுக்கு லக்கு இருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்த மறுநாள் காலையில தூங்கிட்டு இருக்கும் போது அந்த சுருட்ட முடிக்காரனோட அம்மா போன் பண்ணி அவன் எங்க இன்னும் வீட்டுக்கு வரலன்னு கேட்பாங்க. அவன் வரலையா, இருங்க நான் செக் பண்றேன்னு சொல்லிட்டு முட்டைக்கண்ணிட்ட வந்து சொன்னா, அவன் தான் நேத்து சந்திராவோட அபார்ட்மெண்ட்டுக்கு போனான்ல, அங்கதான் அவ கூட இருப்பான்னு சொன்னது இன்னும் இவனுக்கு கடுப்பா இருக்கும். சரி நான் அவளோட அபார்ட்மெண்ட்ல போய் தேடி பார்க்கலான்னு போனா அவ கதவை திறக்கவே மாட்டா. மூஞ்சில அடிச்சமானு பேசிடுவா நம்ம சன்னியை பார்த்து. இல்ல அவளோட சத்தம் மட்டும் தான் கேட்கும். நான் தூங்கிட்டு இருக்கேன், இங்க யாருமே இல்ல, நைட்லாம் இல்ல, ஓடுன்னு சொல்லிடுவா. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஏதோ ஒரு டவுட். அப்ப பார்த்தா நமக்கு சில விஷயங்களை காட்டுவாங்க. அவ பிளாட்டுக்குள்ள சில இடங்கள்ல ரத்தம் சிந்தி கிடக்கும், கிளாஸ் எல்லாம் உடைஞ்சு கிடக்கும். ஆனா அதை நம்ம சன்னி பாத்திருக்க மாட்டான் இல்லையா. ஆனா அவனுக்கு மனசு உறுத்தும், ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு, உள்ளதான் நைஜில் இருக்கானோன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அவன் இறங்கி வரும்போது இவளுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார்ல பிரகாஷ், அவர் ஒரு பார்சலை கொண்டுகிட்டு அந்த பிளாட்டுக்குள்ளேயே போறாரு. என்ன மூணாவதா ஒருத்தன் போறான், இவன் யாருன்னு ஒரே குழப்பம் சன்னிக்கு. கீழே வந்தா எப்பவுமே இவளுக்கு பார்சல் சப்ளை பண்றவன் இருப்பான். பல தடவை அவளுக்கு இவன் பார்சல் சப்ளை பண்ணிருப்பான். அதை நம்ம சன்னியும் பார்த்திருப்பான். இப்ப ஆனா இவன் மேல இருக்க அந்த ஒரு கிரஷ் போய் ஏதோ டவுட் வந்துடும் நம்ம சன்னிக்கு. வேக வேகமா போய் முட்டைக்கண்ணைங்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லுவான். கீழே நிக்கிறவனையும் கூட்டிட்டு வந்து காட்டினா அவன் ட்ரக்ஸ் சப்ளை பண்றவன்டா, அவன் இப்பதான் ஜெயில இருந்து வந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி ஒரு கிரிமினல் கூட அவ பழகுறான்னு கேட்டா, டே ட்ரக்ஸ் தானடா சப்ளை பண்றான், இதெல்லாம் கிரைமான்ற மாதிரி முட்டைக்கண்ணை கேக்குறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இவங்க போனை பாப்பாங்க. அதுல அந்த சுருட்ட முடிக்காரர் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு வாய்ஸ் மெசேஜ போட்டு விட்டுருப்பான். அது என்னன்னா, அந்த சந்திரா நம்ம நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லடா, அவ வேற மாதிரி, நான் அவளோட பிளாட்ல தான் இருக்கேன், நீங்க கொஞ்சம் இங்க வர முடியுமான்னு சொல்லி ஏதோ திக்கி திணறி பேசியிருப்பான். அதை கேட்டதும் இன்னும் சன்னி மறந்து போயிடுவான். கொஞ்சம் கொஞ்சமா நைட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னும் அவன் வரவே இல்லை. நம்ம வேணா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோமான்னு கூட இருக்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா, அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுன்ற மாதிரி தான் அவன் இப்பயும் சொல்றான். அந்த நேரம் பார்த்து சந்திரா வந்துருவா. மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டா இல்லையா காலையில, அதனால சன்னி கிட்ட வந்து சாரி எல்லாம் கேட்டுட்டு போவா. நைஜில் உன் கூட தானே இருந்தான்னு இவன் மறுபடியும் கேட்பான். இல்லையே அவன் என் கூட எல்லாம் இல்ல, நான் மட்டும் தான் தனியா என் வீட்டுல இருந்தேன்னு சொல்லிட்டு போயிருவா. சன்னி அப்புறம் வந்து ஃப்ரெண்டு கிட்ட, எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா சந்தேகமா இருக்கு, நான் அவளை ஃபாலோ பண்ணி போறேன், நீ அந்த நேரத்துல அவளோட பிளாட்டுக்கு போய் நைஜில் அங்க இருக்கானான்னு தேடுன்னு சொல்லுவான். சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் இப்ப அந்த வேலையில இறங்கிடுவாங்க. அவன் நைட்ல தான் எப்பயுமே வேலைக்கு போறா இல்லையா, ஊர்ல ஒரு பையன் இருக்க மாட்டான், எல்லா கடைகண்ணியும் பூட்டி இருக்கும். அவன் மட்டும் தான் நடந்து போய்கிட்டு இருப்பா தைரியமா. இவன் பின்னாடியே அவளை ஃபாலோ பண்ணியே போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டுக்காரனும் அவளோட பிளாட்டுக்கு போறதுக்காக கீழே இறங்கி வந்தா, இந்த சுருட்ட முடி நைஜிலு போலீஸ் வண்டியில வந்து இறங்குறான். அவன் உண்மையிலே அவ கூட இல்ல போல. எங்கடா போனன்னு கேட்டா, அவ கூட தான் போனேன், ஆனா அவ என்ன உள்ள சேர்க்காம வெளியே துரத்திட்டான்னு சொல்லுவான். அப்புறம் வீட்டுக்கு போற வழியில குடிச்சதுனால போலீஸ் பிடிச்சிட்டாங்க, எப்படியோ தப்பிச்சு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஆள்கடத்தல் கும்பல் இருக்கான்ல, நம்ம சந்திரா கிட்ட அடி வாங்கினவன், அவன் அடி வாங்கின கடுப்புல இவளை கடத்தி கிட்னி எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு 2-3 பேரோட இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மயக்க ஊசி எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. அவளும் கரெக்டா வரா. பின்னாடி நம்ம சன்னி ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கான். அவ கிட்ட வந்ததுமே ஊசியை வச்சு ஒரே குத்தா முதுகுல குத்திடுவாங்க. அவ அத சமாளிக்க முடியாம கொஞ்சம் திணறுவா. டே அவளை பிடிச்ச வண்டியில ஏத்துங்கடான்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்து அவளை ஆட்டோல போட முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவளை வண்டியில ஏத்த முடியுமா, அவ அப்படியே கம்பிய பிடிச்சு நெளிச்சிருவா. அதை பார்த்து ஒருத்தன் மறந்துருவான். பின்னாடி சன்னி இதை பார்த்துட்டு, டே அவளை விடுங்கடா விடுங்கடான்னு கத்திக்கிட்டே ஓடி வருவான். எவனா பார்த்துட்டான்னு தெரிஞ்சுட்டு அதுல ஒருத்தன் ஒரு செங்கலை எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சிருவான். அவளை அப்படியே உள்ள தூக்கி போட்டு வேகமா ஆட்டோவை எடுத்துட்டு ஓடிடுவாங்க. பின்னாடி நம்ம சன்னி ஓடி வருவான். அவனுக்கு என்ன பண்ணே தெரியல, சுத்தி யாருமே இல்ல. பார்த்தா மேல ஒருத்தன் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே, டேடி தயவு செஞ்சு போலீஸ்க்கு கால் பண்ணி இதெல்லாம் சொல்லுடான்னு சொல்லிட்டு நம்ம சன்னி அவளை ஃபாலோ பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த இடத்துல அப்படியே சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஒரு வயசான தாத்தாவை நமக்கு காட்டுவாங்க. அவரு வீட்டுல இருக்க ஒரு சின்ன பிள்ளை கிட்ட, என்ன இன்னும் தூக்க வரலையா, நான் வேணா கதை சொல்லவான்னு கேக்குறாரு. அந்த பொண்ணும், என்ன கதை, நீலியோட கதைய சொல்றேன்னு சொல்லி ஒரு கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, நாம இன்னைக்கு இருக்கிற சிட்டி பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காடா இருந்ததாமா. அப்போ பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா அதை ஆட்சி பண்ணிருக்காரு. அப்ப அதை எல்லாத்தையுமே நமக்கு காட்டுவாங்க. அந்த ராஜாவோட அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு காளி கோயில் இருக்கு. அந்த காளி தான் அந்த ராஜாவோட இஷ்ட தெய்வம். தினமுமே வந்து அந்த காளி கோயில அவர் பூஜை பண்ணிட்டு போறது வழக்கம். அந்த காலகட்டத்துல ராஜாவுக்கும் அவர் கூட இருக்க உயர்குடியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம் அனுமதி இருக்கு. அதே காட்டுல இன்னொரு பொண்ணு இருக்கா, ஒரு குட்டி பொண்ணு. அவங்க ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த மக்கள். ராஜாவும் அவர் கூட இருக்கவங்களும் தினமும் வந்து இந்த காளிக்கு பூஜையை போட்டுட்டு போவாங்க. அத அந்த குட்டி பொண்ணும் அவளோட குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸும் தினமும் ஒளிஞ்சிருந்து பாப்பாங்க.
பாப்பாங்க. போகும்போது ராஜா இத பாப்பாருதான், ஆனா அந்த மக்களை ஒரு மாதிரி ஏளனமா பார்த்துட்டு போயிடுவாரு. ராஜா போனதுக்கு அப்புறமா இந்த குட்டி பொண்ணும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நாள் தெரியாம அந்த காளி கோயிலுக்குள்ள போயிடுவாங்க. அப்ப அந்த காளியோட கால் சலங்கையில இருந்து ஒரு முத்து கூட அந்த விழுந்துரும். அதை எடுத்து இந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டு இருப்பாளா, அந்த நேரத்துல அந்த கோயிலோட பூசாரி வந்துருவாரு. அதனால அவங்க பயந்தடிச்சு ஓடி வந்துருவாங்க. பயத்துல ஓடி வந்ததுல அவ அந்த காளியோட மணி எடுத்து பார்த்துட்டு இருந்தால, அது இவ கையிலேயே வந்துரும். அத அங்க போட்டுட்டு வர இவ மறந்துடுவா. அதனால இவங்க பழங்குடியினத்துக்குன்னு தனியா ஒரு கோயில் இருக்கும். அந்த தேவியோட கோயில்ல போய் அந்த மணியை வச்சிடுவாங்க. இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. தாழ்த்தப்பட்ட குடியில இருந்து சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ராஜாவோட காளி கோயிலுக்கு வந்தது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து ஒரு மணியை எடுத்துட்டு போய் அவங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு படைச்சாங்கன்றது அவருக்கு ரொம்ப கடுப்பா போச்சாமா. இதனால ராஜா ரொம்ப கொந்தளிச்சு போய் அவங்களோட கோயில தீ வச்சு கொளுத்திடுறாரு. அந்த இடம் அப்படியே பத்திக்கிட்டு எரியும். அது மட்டும் இல்லாம கோயிலுக்குள்ள வந்த குழந்தைங்களையும் அவங்களோட குடும்பத்தையும் கொல்ல சொல்லி கட்டளையிட்டுருவாரு. இதனால எல்லாருமே உயிரை கையில பிடிச்சிட்டு பயந்து ஓடுவாங்க. ராஜா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க எல்லாருமே ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. அதுல இந்த குட்டி பொண்ணு அவளோட அப்பா அம்மாவும் தான் இருக்காங்க. அப்போ இவளுக்கு அந்த குகையில ஏதோ இருக்க மாதிரி தோணும். யாருக்குமே தெரியாத ஏதோ ஒரு சக்தி அந்த குகையில இருந்திருக்கும் பல வருஷமா. இவ ஏதோ உள்ளுணர்ச்சியாலேயோ என்னன்னு தெரியல, அந்த குகைக்குள்ள தீப்பந்தத்தை எடுத்து சுத்திட்டு இருப்பா. அப்படி அவ சுத்தி சுத்தி பார்க்கும் போதுதான் அவ ஒரு காட்சியை பாப்பா. அங்க ஒரு சூப்பர் உமன் சிலை இருக்கும். இப்ப நம்ம சந்திரா படத்தோட ஆரம்பத்துல ஒரு கெட்டப்ல இருப்பா இல்லையா, அதே மாதிரியான ஒரு சிலை தான். ஆனா தலை இல்லாம இருக்கும். தலையை யாரோ உடைச்சு போட்டாங்க, அது கீழே கிடக்கும். இந்த பொண்ணு அதையே தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பா. அப்ப பார்த்தா அந்த இடத்துல நிறைய வவ்வால்கள் மொக்க ஆரம்பிச்சிரும். அதுல ஒண்ணு இந்த குட்டி பொண்ணை கடிச்சிரும். அவ அம்மான்னு அலறுவா. அம்மா அந்த சத்தத்தை கேட்டுட்டு பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு திரும்பி பார்த்தா அது கூட ராஜாவோட ஆளுங்க எல்லாருமே வந்து இவங்களோட மொத்த கூட்டத்தையும் பிடிச்சிருவாங்க. எல்லாரும் இழுத்துட்டு போய் தூக்குல போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குட்டி பொண்ணோட அப்பா அம்மாவையும் கொல்றதுக்காக பிடிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ரொம்ப அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல அந்த குகைக்குள்ள இருந்து அந்த குட்டி பொண்ணு வெளியில வருவா. அவளுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்திருக்கும். ஆனா அது என்னன்னு அவளுக்கே புரியல. அப்படி அந்த இடத்துல சீனை கட் பண்ணா இங்க நம்ம சந்திராவை காட்டுறாங்க. அவ மயங்கி போய் தான் கிடக்கா. அவளை கடத்திட்டு வந்தவன் அவளை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து ரெண்டு பக்கமும் ரெண்டு நாய் வந்து நிக்கும். அதுல ஒரு நாய்க்கு கூட கால் கொஞ்சம் ஊனமா இருக்கும். அது குலைச்சிட்டே இருக்கும் விடாம. அது குலைச்சிட்டே இருக்கிறது இவனுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதனால கத்தி எடுத்துட்டு போய் ஒரு நாயை சதக்கு சதக்குன்னு வெட்டி போட்டுருவான். இவ கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறந்து பாப்பா. அந்த நாயை அவன் வெட்டி போட்டிருக்கத பார்த்துட்டு அவளோட கண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இந்த தாத்தா சொன்ன கதைக்கு வந்தோம்னா, இங்க அந்த குட்டி பொண்ணோட அப்பா அம்மாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதுல அவங்க அப்பாவை சதக்குன்னு வயிற்றிலே குத்தி கொன்றுவாங்க. இத வந்து அந்த பொண்ணு பார்த்துட்டு அப்பான்னு கத்தி அழுவா. அம்மாவும் ரொம்ப அழறாங்க. அப்ப பின்னாடி இருந்த ஒருத்தன் வந்து ஒரு பெரிய வேல் எடுத்து இந்த குட்டி பொண்ணோட வயிற்றிலே ஒரே சுருகா சுருகிடுவான். அப்படியே ரத்த வெள்ளத்துல அவ துடி துடிச்சு அந்த இடத்துல செத்து போயிடுவா. இத அவங்க அம்மா பார்த்து அப்படியே கதறி அழுதுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம சந்திர கண் முழிச்சா இல்லையா, அவ கிட்ட அடி வாங்கினவன் அவ பக்கத்துல வந்து என்ன பாக்குற, உன்னை இப்ப பீஸ் பீஸா வெட்டி போட போறோம், என் அண்ணன் கொஞ்ச நேரத்துல இங்க வருவாரு, அவர் வந்து உன்னை என்ன பண்ண போறாருன்னு பாருன்னு ரொம்ப டயலாக் எல்லாம் விட்டுக்கிட்டு இருப்பான். பையன் ரொம்ப க்ளோஸ் அப்ல வந்து அவ காது கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க கட் பண்ணி குட்டி பொண்ணோட கதைக்கு போனா அவ விழுந்து கிடந்தா இல்லையா, அதை பார்த்து அழுதுட்டு இருந்தாங்க எல்லாருமே. இப்ப பிரமிப்பா எதையோ பாக்குறாங்க. என்னத்தடா பாக்குறாங்கன்னு பார்த்தா அவ உயிரோட எந்திரிச்சு நிப்பா. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கா இருக்கும். எந்திரிச்சவ அவளை குத்துனாங்கல்ல ஒரு வேலு, அத அப்படியே உருவி எதிர்த்தாப்புல இருக்கவன ஒரே சுருகா சுருகிருவா. அந்த இடத்துல அவ ருத்ர தாண்டமே ஆடிடுவான்னு சொல்லலாம். வேலை எடுத்து ஒவ்வொருத்தர குத்தி கொடலை உருவிக்கிட்டு இருப்பா. அப்படியே ஜம்ப் பண்ணி ஒருத்தனை கழுத்திலே கடிப்பா பாருங்க. ரத்தம் பொல பொலன்னு ஊத்தும். இத பார்த்து எல்லாருமே காளியம்மான்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க, பாதி பேர் யக்ஷின்னு சொல்லுவாங்க. அந்த இன மக்கள் எல்லாருமே அவளை பிரமிப்பா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவ ஒவ்வொருத்தரையா கொல்ல கொல்ல அவங்க அம்மாவை ஒருத்தன் பிடிச்சு வச்சிருந்தான்ல, அவன் அவங்க அம்மா கழுத்துல கத்திய வச்சிடறான். அவ அவனையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. அவனுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பா நம்மள இவ கொன்றுவான்னு. அதனால அவங்க அம்மாவோட கழுத்துல ஒரே சுருகா சொருகி அவங்க அம்மாவை கொன்னுடுறான். இதனால இவ அம்மான துடிச்சு கத்துவா, ரொம்ப அழுவா. அந்த வெறியில அப்படியே ஒரு கத்தி எடுத்துட்டு ஓடி வந்து ஒரே ஜம்ப் பண்ணி அவனோட தோல்லையே ஒரே சுருகா சொருகிடுவா. அவன் அப்படியே ரத்தம் கக்கி செத்து போயிடுவான். அவங்க அம்மா ஒரு பக்கம் சரிஞ்சு விழுந்துருவாங்க. இந்த பக்கம் நம்ம சந்திரா என்ன பண்றானா, அந்த பைபிள காதுக்குள்ள பேசிட்டு இருந்தான்ல, அப்ப அவ கண்ணு மாறும். பல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீண்டு வரும். அவன் கழுத்தை ஒரே கடி கடிச்சு அவன் ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவா. இத பார்த்து கூட வந்தவன் மறண்டு போயிடுவான். கூட வந்தவன் தெரிச்சு ஓடுவான். அவனை விரட்டிக்கிட்டே போய் அவன் கழுத்தை ஒரே திருப்பு சடக்குன்னு திருப்பி கொன்றுவா. இந்த பக்கம் அந்த குட்டி பொண்ணு இருக்காளே, அவ அவங்க அம்மா கிட்ட கேப்பா, இன்னைக்கு என்னம்மா ஆச்சு, நான் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா, நீயாவது சொல்லுமான்னு கேட்டுட்டு இருப்பா. எனக்கும் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியல, ஆனா கடவுளா பார்த்து உனக்கு ஒரு சக்தியை கொடுத்திருக்காரு, நல்லவங்களை காப்பாத்துறதுக்காக அதை பயன்படுத்து, இனிமே இந்த இடத்துல இருக்காத,
இங்க இருந்து ஓடி போயிடு, உன்னை தேடி இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு செத்து போயிடுவாங்க. அவளும் அந்த இடத்துல நிக்காம வேகமா அந்த காட்டுக்குள்ள போடுவா அந்த இடத்த விட்டு. அவ பின்னாடி அவ வளர்க்குற நாயும் ஓடிட்டு இருக்கும். இந்த கதையை கேக்குற அந்த குட்டி பாப்பா அந்த தாத்தா கிட்ட அவ யாருன்னு கேட்டா அவ தான் கள்ளியங்காட்டு நீலின்னு சொல்றாரு. அந்த குட்டி பொண்ணு தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய பொண்ணா இப்ப நம்ம பாக்குற சந்திராவா இருக்கா. இப்படி பல 100 வருஷமா அவ காட்டு மக்களை எல்லாத்தையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கா. காட்டு மக்களுக்கு அவ ஒரு தெய்வம், மத்தவங்களுக்கு அவ ஒரு யக்ஷி. அப்ப அவ சூப்பர் ஹீரோவான அந்த பொண்ணு கேட்டா ஆமா, ஒரு விதத்துல அவளை சூப்பர் ஹீரோன்னு கூட சொல்லலாம். ஆமா, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் தாத்தான்னு அந்த பொண்ணு கேட்கும். அது ஒரு சர்ச் ஃபாதரு இந்த கள்ளியங்காட்டு நீலிய பத்தி குறிப்பெல்லாம் எழுதி வச்சிருந்தாரு. ரொம்ப அருமையான புத்தகம் அது. அதை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அந்த தாத்தா சொல்லுவாரு. அப்புறம் அந்த பாப்பாவோட அம்மா வந்து இந்த மாதிரியான மூட நம்பிக்கையான கதையெல்லாம் ஏன் சொல்றீங்கன்னு தாத்தாவை திட்டிட்டு பிள்ளைய கூப்பிடும். அப்புறமும் தாத்தா 2-3 விஷயம் சொல்லுவாரு. அது என்னன்னா, நீலிக்கு வெளிச்சம்னா பயமா, இருட்டுலதான் அவ எப்பவும் இருப்பா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு மரணமே கிடையாது. இந்த சின்ன பிள்ளைக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்கும். அதை கேட்டுட்டு அந்த பிள்ளை அவ ரொம்ப லக்கில தாத்தான்னு சொல்லும். அப்படிலாம் கிடையாது, அவளுக்குமே வீக்னஸ் இருக்கு. அப்படிதான் அவளோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃபாதர் என்ன பண்ணிருக்காரு, அவளை தேடி அவ இருக்கிற இடத்துக்கு போயிருக்காரு. அப்போ நம்ம கள்ளியங்காட்டு நீலி இருக்காள நம்ம சந்திரா, அவ ஒளிக்கு பயந்துகிட்டு ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சிருப்பா. அவளை தேடி போன அவரு அவளோட இதயத்திலே கத்திய வச்சு ஒரே குத்தா குத்திடுவாரு. நம்ம சந்திராவோட வீக்னஸ் அவளோட இதயம் தான். அவ அப்படியே மயங்கிடுவா. அவளை தூக்கிட்டு போறாரு அவரு. இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்பனா அவ செத்து போயிட்டாலும் அந்த சின்ன பிள்ளை கேட்கும். இல்ல அவ எங்கேயோ இருக்கா, ஆனா எங்க இருக்கான்னு தான் தெரியல. நான் சீக்கிரமாவே அவளை கண்டுபிடிச்சிருவேன்னு அந்த தாத்தா சொல்றாரு. அப்புறம் அவர் கம்ப்யூட்டர்ல போய் எதையோ டைப் பண்ணிட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா இவர் ஒரு புக் எழுதி வச்சிருப்பாரு. அதுக்குதான் டைட்டில் பேஜ் ரெடி பண்றாரு. இவரோட பேரு ஜோசப் டொமினிக்னு அதுல போடுறாரு. படத்தோட ஆரம்பத்துல ஒரு வயசான தாத்தா சந்திராவுக்கு ஒரு புக்கை கொடுத்து ஜோசப் டொமினிக்னு ஒரு ரைட்டரை பத்தி சொல்லிருப்பார்ல, அது இவர் தான். இவர் ஒரு ஃபாதரோட குறிப்பை படிச்சுதானே புக் எழுதுனேன்னு சொல்றாரு. அந்த ஃபாதர் வேற யாரும் கிடையாது, நம்ம கள்ளியங்காட்டு நீலிய இதயத்திலே குத்தி ஒரு ஃபாதர் தூக்கிட்டு போவாரே அவரோட குறிப்பு தான். கள்ளியங்காட்டு நீலிய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப கள்ளியங்காட்டு நீலி சந்திராவா என்ன பண்றானா, எல்லாரையும் கொண்டுட்டு அந்த இடத்துல நிப்பா. இது எல்லாத்தையுமே நம்ம சன்னி வெறிச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு எப்படி இருக்கும், பையன் அப்படியே அந்த இடத்துலயே பொத்துன்னு மயங்கி விழுந்துருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா அவன் கை காலெல்லாம் கட்டி போட்டு பொணத்தோட பொணமா ஆட்டோல கிடப்பான். அவன் சந்திராவை பார்த்து மிரண்டுருவான். என்ன ஒண்ணும் பண்ணிடாதன்னு கத்துவான். இந்த பாரு, உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கறேன். ஒண்ணு என் கூட சேர்ந்து இந்த பொணத்தை எல்லாம் டிஸ்போஸ் பண்ணு, இல்லைனான்னு சொல்லிட்டு பொணத்தை பாப்பா. இல்ல வேண்டாம் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவனும் பொணத்தை எல்லாம் இழுத்துட்டு போக ஹெல்ப் பண்ணுவான். ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போவான் 3 பொணத்தையும். ஒரு இடத்துல ஒரு பெரிய டவர் மாதிரி இருக்கும். பொணத்தை தூக்கிட்டு அவ அப்படியே சர்ரு புருன்னு பறப்பா மேல. இவன் மேல மெதுவா ஏறி போய் பார்த்தா அது ஃபுல்லா கெமிக்கல் போல. அந்த கெமிக்கல்ல 3 பொணத்தையும் போட்டு எரிச்சிருவா. நம்ம சன்னிக்கு அதெல்லாம் பார்க்க பக்குன்னு இருக்கும். திரும்பி நடந்து வரும்போது லைட்டா கேட்டு பாப்பா, நீ யாரு, மனுஷி இல்லைன்னு தெரியுது, வேற யாருன்னு கேட்பான். ஒருவேளை நீ யக்ஷியான்னு கேட்டா ஆமான்னு தான் சொல்லுவா. அந்த ஒத்த வார்த்தையில பொத்துன்னு ஒரு சத்தம் கேட்கும். இவன் தான் மறுபடியும் விழுந்து கிடக்குறா. அடுத்து நம்ம சன்னி கண்ணு முழிச்சு பார்த்தா அவளோட பிளாட்ல தான் படுத்து கிடப்பான். எதிர்த்தாப்புல இவனை தூக்கிட்டு இருப்பா. மிரண்டு போய் எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு நினைப்பான். ஆனா கதவு பூட்டி இருக்கும். இவனும் அப்படியே ஜன்னல் பக்கமா போய் இவன் நியூஸ் பேப்பர் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பா இல்லையா, அதை கிழிச்சா இவங்க பால்கனி தானே தெரியும். அதுல அந்த முட்டைக்கண்ணை வேணும் உட்காந்துருப்பானா. டேய் வந்து என்ன கூட்டிட்டு போடான்னு சைகை காட்டிட்டே இருப்பான். அவனை சந்திராவோட அபார்ட்மெண்ட்ல பார்த்ததும் பையன் ரொம்ப ஸ்மார்ட் தான், ரொம்ப லக்கின்னு இந்த முட்டைக்கண்ணை ஏதேதோ யோசிச்சுட்டு இருப்பான். நான் எப்படிடா உன்னை வந்து கூப்பிட முடியும், நீயா வாடான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த சூரிய ஒளிப்பட்டு அவ கை லைட்டா பொசுங்க ஆரம்பிச்சிரும். அவ எந்திரிச்சிருவா. டக்குன்னு கதவை மூடிடுவா. அவன் அந்த காயத்தை பார்த்துட்டு சாரி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப மறுபடியும் எனர்ஜி ஏத்தணுன்றதுக்காக ஃப்ரிட்ஜை திறப்பா. பார்த்தா ஃப்ரிட்ஜ் முழுக்க பாக்கெட்டா ரத்தமா இருக்கும். அதை பார்த்து அவனுக்கு கொமட்டிக்கிட்டு வரும். ஒரு பாக்கெட் ரத்தத்தை எடுத்து அப்படியே கபகபன்னு குடிச்சுக்கிட்டு இருப்பா. இதைத்தான் அந்த பையன் பார்சலா வந்து கொடுப்பான் போல தினமும். அப்புறம் கொஞ்சமா கேள்வி மேல கேள்வி கேட்டு பாப்பான். உன் ஃபேமிலியில எல்லாரும் இப்படித்தானா, நீ எத்தனை வருஷமா இருக்கேன்னு. இது ஒரு வைரஸ் அட்டாக், அதனாலதான் இப்படி மாறிட்டேன். இது பரவுமான்னு கேட்டா நான் கடிச்சா பரவும் சில நேரங்கள்ல சொல்லுவா. பொதுவா 20 வருஷத்துக்கு மேல அவ எங்கேயும் இருக்க மாட்டாளாமா. அப்படி பல வருஷமா உயிரோட இருக்கியான்னு கேட்டா ஆமா, எனக்கு ரொம்ப வயசாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. எதுக்கு என் பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணி வந்தேன்னு அவன் கேட்பா. அவங்க உனக்கு கடத்திட்டு போறதை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன், ஆனா அப்புறம் தான் புரியுது உனக்கு ஹெல்ப் தேவையில்லைன்னு. இப்படி இவங்க 2 பேரும் சகஜமா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த முட்டைக்கண்ணை வேணும் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கதவை தட்டி சன்னியோட அப்பா போன் பண்ணிருக்காருன்னு சொல்லுவான். அவன் போனை வாங்கிட்டு ஒரு பக்கம் போயிருவான். இந்த முட்டைக்கண்ணை நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன கேக்குறானா, சந்திரா நீ சன்னி விஷயத்துல சீரியஸா இருக்கியா இல்லையா, லவ் இருந்தா மட்டும் அவன் பின்னாடி சுத்து, தயவு செஞ்சு அவன் மனசை உடைச்சிடாதன்னு ஏதேதோ பெணாத்திக்கிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டு மனசை உடைக்க நான் விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் ஏற இறங்க பாப்பா அந்த முட்டைக்கண்ணையே. அப்ப அவ கையில இருந்த புக்கு கீழே விழுந்துரும். அதுக்குள்ள ஏதோ ஒரு போட்டோ இருக்கு. அதை அந்த முட்டைக்கண்ணை பார்க்கும்
போது இவ புடிங்கி வச்சுப்பா. அது என்னன்னு நமக்கு அப்போ தெளிவா காட்ட மாட்டாங்க. அப்புறம் முட்டங்கண்ணன் கூடயே நம்ம சன்னி எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு வெளியே கிளம்பி போனா இவ சன்னி கையை பிடிச்சுக்குவா. சன்னி வந்து நண்பன் கையை பிடிச்சுக்குவான் இருக்கமா. நான் உன்னை நம்புறேன், தயவு செஞ்சு யாருக்கிட்ட எதுவும் சொல்லாதன்னு சொல்லிதான் அனுப்புவா. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த கொலை நடந்தது இல்லையா, அந்த இடத்துல நாச்சிப்பாவும் அவரோட டீமும் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல அந்த பசங்களோட ஆட்டோ, அவங்க யூஸ் பண்ண சிரஞ்சு, பிளட்னு நிறைய கிடக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்குன்னு எல்லாருக்கும் புரியுது. ஆனா என்ன ஆச்சுன்னு தான் தெரியல, ஏன்னா அந்த இடத்துல பாடி கிடைக்கல. அப்போ நாச்சிப்பாவுக்கு நம்ம ஹீரோயினோட லென்ஸ் ஒண்ணு கிடைச்சிரும். அவர் அதை எடுத்து பத்திரமா வச்சுப்பாரு. அதே நேரத்துல இந்த பக்கம் நைட் ஆனதும் நம்ம சனியை கூட்டிட்டு சந்திரா வெளியில வருவா. என்ன எதுக்கு கூட்டிட்டு வரேன்னு கேட்டா ஒரு பொருளை வாங்கணும், அதுக்காக தான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லுவா. அவ கூட்டிட்டு வருது ஏதோ ஒரு கூவ மாதிரியான இடம். அங்க ஒரு மர பொந்துக்குள்ள ஒரு சின்ன சாமி சிலை இருக்குங்க. நம்ம பாஸ்ட்ல ஒரு பழங்குடியின கோயில பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான கோயில் தான். கிட்டத்தட்ட அதே தான் நினைக்கிறேன். அத ஒரு நிமிஷம் நின்னு பாப்பா நம்ம சந்திரா. பார்த்துட்டு எப்பவும் பார்சல் வாங்குற பையன் கிட்ட தான் போய் பார்சலை வாங்குறா. ரத்தத்தை தான் வாங்குறான்னு இவனுக்கு நல்லா தெரியும். நீ இதை தவிர எதுவுமே சாப்பிட மாட்டியான்னு கேட்பான் வரும்போது. அவனே ஏற இறங்க பார்த்துட்டு நீ என்ன பிளட் குரூப்னு கேட்பா. ஓ நெகட்டிவ்னு சொல்லுவான். அது கிடைக்கிறது கஷ்டம் தான், ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப பியூரான பிளட் குரூப்னு சொன்னது இவனுக்கு பக்குன்னு இருக்கும். அதைத்தான் எப்பவும் குமார் கிட்ட நான் வாங்கி சாப்பிடுவேன்னு சொல்லுவா. சந்திரா எப்பவும் நம்ம சன்னியை ஒரு பயத்தோடய வச்சிருப்பா. அப்புறம் இப்படியே பல நாள் ஓடி போயிடும். ஒரு நாள் நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே விளையாடிட்டு இருப்பான். அதே இடத்துல தான் நாச்சியப்பா இருக்காரு இல்லையா, அவர் அந்த கொலையை விசாரிக்கிறதுக்காக அன்னைக்கு சன்னி ஒரு பையன் கிட்ட போலீஸுக்கு போன் பண்ணுன்னு கத்திட்டு ஓடுவான் இல்லையா, அவனை பிடிச்சு யாரு உன்னை போலீஸ்க்கு போன் பண்ண சொன்னான்னு அடையாளம் காட்ட சொல்லிட்டு இருப்பாரு அந்த இடத்துல. அதை நம்ம சன்னி பாத்துருக்க மாட்டான். ஆனா அவன் பாக்குறது பக்கத்துல இருக்க நியூஸ் பேப்பரை, அதுல 3 பேர் காணாம போயிட்டாங்கன்ற விவரம் இருக்கும். இவனுக்கு அதை பார்த்ததும் ரொம்ப பயமா போயிரும். அந்த பேப்பர் எடுத்துட்டு திரும்பி பார்த்தா சந்திரா நடந்து போயிட்டு இருப்பா. அவகிட்ட ஓடி போய் இதை காட்டுவான். அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நீ ஏன் பயப்படுற, பாடி தான் கிடைக்கல, கிடைக்காம எப்படி கேஸ் நடத்துவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு தைரியம் சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் அந்த பையன் ஏற்கனவே நம்ம சன்னியையும் சந்திராவையும் அடையாளம் கட்டிவிட்டான். நாச்சியப்பாவுக்கு இவங்க 2 மேலையும் இப்ப ஸ்ட்ராங்கான ஒரு டவுட் வந்துடும். ஏன்னா அந்த ஆழ்கடத்தல் கும்பல்ல இருக்க ஒருத்தனை ஏற்கனவே நம்ம சந்திரா அடிச்சிருப்பா இல்லையா, அவன் ஏற்கனவே நாச்சியப்பாவை கூட்டிட்டு போய் சந்திராவை அடையாளம் காட்டியிருப்பான்ல, அதனால வீடு வரைக்கும் வருவாரு நோட்டை விடுறதுக்காக. அதே நேரத்துல 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே பேசிட்டு இருப்பாங்களா, இவங்க மேல ஸ்ட்ராங்கான ஒரு டவுட் வந்துடும். அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு நடந்து போயிருவாங்க வேறொரு பக்கமா. அவங்க இல்லாத நேரம் பார்த்து நம்ம சந்திராவோட பிளாட்டுக்குள்ள இந்த நாச்சியப்பர் உள்ள போயிராருங்க. உள்ள போய் செக் பண்ணி பாப்பாரு. அப்ப பாத்ரூம்ல இவ யூஸ் பண்ற லென்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல ஒரு டப்பால மட்டும் ஒரு லென்ஸ் மிஸ் ஆயிருக்கும். அது நம்ம நாச்சியப்பா கொலை நடந்த இடத்துல கண்டுபிடிச்ச அந்த லென்ஸ் தான். மனுஷன் புடிச்சிட்டான். அடுத்து ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா அங்க பாக்கெட்டா ரத்தம் இருக்கும். ஏடா இந்த வீடு வித்தியாசமா இருக்கேன்னு வீட முழுக்க சோதனை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த ரகசியமா ஒரு ரூம் இருக்கும் இல்லையா, அதையும் பார்த்துட்டான். இந்த பக்கம் நம்ம சந்திராவும் சனியும் பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்ப சன்னி கேப்பா சந்திரா கிட்ட, உன்னோட உண்மையான பேரே இதானான்னு. இல்ல, என்னோட பேரு நீலின்னு சொல்லுவா. அதை கேட்டதும் அவனுக்கு ஷாக்கு. என்னது, நீதான் அந்த கல்லியங்காட்டு நீலியான்னு கேட்பான். ஏன்னா புராண கதையில கல்லியங்காட்டு நீலிய பத்தி நிறைய கதை இருந்திருக்கு போல பல வருஷமா. அவ ஒரு யக்ஷின்ற கதை தான் அது. நிஜத்துல இவதான் அந்த கல்லியங்காட்டு நீலின்னு கேட்ட உடனே அரண்டு போயிட்டான் பையன். அந்த கல்லியங்காட்டு நீலியை தான் ஒரு ஃபாதர் புடிச்சு தலையில ஆணி அடிச்சிட்டாருன்னு கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லுவான். அப்பதாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அந்த தாத்தா சொன்ன கதை, ஒரு ஃபாதர் இவளை இதயத்திலே குத்தி தூக்கிட்டு போவார்ல, அதை விவரமா சொல்ல ஆரம்பிப்பா. அவரை தூக்கிட்டு போய் அந்த கத்தியெல்லாம் உருவி போட்டுட்டு ஏதோ ஒரு மருந்து கொடுப்பாரு நம்ம சந்திராக்கு. அவ உயிர் பொழைச்சிருவா. மறுபடியும் என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, உன்னை புடிச்சு அடைச்சிட்டேன்னு ஊர் மக்களை நம்ப வைக்கணும், அதுக்காக தான் இப்படி பண்ணேன். ஒரு வைரஸ் அட்டாக்கால தான் நீ இப்படி மாறி இருக்க. உலகத்துல நீ மட்டும் இப்படி இல்ல, உன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு வேற சொல்றாரு அவரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க, ஒவ்வொருத்தரோட பலமும் வீக்னஸும் வேற வேறையா. உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு, 2 பேரை நீ எனக்காக புடிச்சிட்டு வரணும்னு சொல்றாரு. அந்த 2 பேர் யாருன்னு அவ கேப்பா. அதுல ஒருத்தன் சாத்தானுக்கு சமமானவனா, ரொம்ப மோசமானவன் சொல்றாரு. இன்னொருத்தன் யாருன்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி நீ ஒருத்தரை சந்திக்கணும், என் கூட வான்னு கூப்பிடுவார் அவரு. அது யாருன்னு கேட்டா மூத்தோன் அப்படின்னு ஒரு பேரை சொல்வாரு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம கேட்ட அதே பேர் தான். இந்த பக்கம் சந்திரா இந்த கதையை சன்னி கிட்ட சொல்லும் போது, நானும் அந்த ஃபாதரும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டா இருந்தோம்னு சொல்லுவா. இதையெல்லாம் கட்டுக்கதை நான் நினைச்சேன், ஆனா உண்மைன்னு இப்பதான் புரியுதுன்னு அவன் சொல்லுவான். ஆமா, நீங்க கட்டுக்கதைன்னு நினைக்கிற எல்லாமே கட்டுக்கதை கிடையாது, பல விஷயம் உண்மைதான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல இந்த நாச்சியப்ப அந்த சீக்ரெட் ரூமை திறந்து இவளை பத்தின அந்த புக்கையும் எடுத்து படிக்கிறான். அதுக்குள்ள ஒரு போட்டோ இருக்கும்ல, அதையும் பாப்பான். ஆனா இப்பவும் அந்த போட்டோவை நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. இவன் இதையெல்லாம் உள்ள பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம சந்திரா கதவுக்கு வெளியே நிப்பா. ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட விடிய போகுது, அதனாலதான் வீட்டுக்கு வந்திருக்கா. இந்த ஆளு கண்ணை எடுத்துட்டு ரெடியா நிப்பான். அவனுக்கு தெரியுது வெளியில யாரும் நிக்கிறாங்கன்னு. ஜன்னல் பக்கம் ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்கும். அப்படியே கண்ணை திருப்பி டர்ன் பண்ணுவான் பாருங்க, வீட்டுக்குள்ள வந்து நிப்பா. ஏய் யார் நீ, என்ன பிளாக் மேஜிக்கா பண்ற, நீ
தானே அவங்க 3 பேரையும் கொன்னது, ஒழுங்கா இங்க வந்துருன்னு சொல்லி டப்பு டப்புன்னு அவன் வாட்டுக்கு கண்ணா பின்னாடி வீட்டுக்குள்ள சுட ஆரம்பிச்சிருவான். இந்த சத்தம் எதிர்த்த வீட்டுல இருக்க நம்ம பசங்க 3 பேருக்குமே கேட்கும். ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு சன்னி வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா நம்ம சந்திராவோட வீட்டை நோக்கி. அதுக்குள்ள நம்ம சந்திரா வேகமா வந்து அந்த நாச்சியப்பனோட கையில ஒரே கடியா கடிச்சிருவா. இன்னைக்கு இவனை போட்டு தள்ளியே ஆகணும்னு முடிவு பண்ணி அவனை கொல்ல போகும்போது சன்னி வந்துருவான். வேண்டாம் சந்திரா, அந்த ஆள் ஒரு போலீஸ்காரன், தயவு செஞ்சு அவனை கொண்டுடாதன்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பான். இத பாரு, வேற வழியே கிடையாது, அவனை கொண்டுதான் ஆகணும். இல்ல நீ எப்படியாவது இங்க இருந்து வேற இடத்துக்கு வேணா தப்பு போயிடா, அந்த கொல்லாத, போலீஸ்காரன் பெரிய பிரச்சனையாருன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப இந்த லூசு பையன் நாச்சியப்பனும் கண்ணை எடுத்து பொட்டுன்னு போட்டுட்டான். நம்ம சந்திராவை சுட்டா கூட பரவாயில்ல, அவளுக்கு கூட ஒண்ணும் ஆகாது. ஆனா குண்டு நம்ம சன்னி மேல பட்டுருச்சு, அவனோட வயிற்றுலே பட்டுருங்க. பாத்துட்டு இருந்த நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸும் அலறிட்டு ஓடி வருவாங்க. நம்ம சந்திரா திரும்பி நாச்சியப்பனை கொல்றதுக்குள்ள அந்த ஆள் பயந்துகிட்டு ஜன்னலை பொத்துக்கிட்டு கீழே குதிச்சிருவான். அறக்க பறக்க ஒரு ஆட்டோவை பிடிச்சு ஓடிடுவான் அங்க இருந்து. இப்ப இவங்க எல்லாரும் சன்னிய ஒரு ஆட்டோல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆனா அந்த இடம் பாலடைஞ்ச இடமா இருக்கும். முட்டைக்கண்ணை கேட்பான், இது என்ன இடம், பாலடைஞ்சு போயிருக்கு, இங்க இதுக்காக எங்களை கூட்டிட்டு வந்தேன்னு சந்திரா கிட்ட. நம்மளால இப்ப வேற எங்கேயும் போக முடியாது, உள்ள வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்குள்ளதான் கூட்டு போறா. இங்க டாக்டரும் இல்ல ஒண்ணும் இல்ல, இப்ப இவனுக்கு ரத்தம் வேற ஊத்திட்டு இருக்கு, இவன் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கான், நாங்க போறோம்னு சொல்லி அவங்க கிளம்புவாங்க. அப்பதான் அந்த சுட்ட முடிக்கார ஒரு வீடியோவை காட்டுவா போன்ல. அது என்னன்னா நம்ம சந்திராவும் சன்னியும் தீவிரவாதிங்கன்னு சொல்லி நியூஸ்ல வந்துகிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து நாச்சியப்பாவை அடிச்சு பொழந்துட்டாங்கன்னு வேற அந்த ஆளு பேட்டி கொடுத்துட்டு இருப்பான். சந்திரா கெஸ் பண்ண மாதிரி இப்ப அவங்களால வெளியில எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாது, அவனுக்கு ரத்தம் ஊத்தும், வேற வழியில இந்த முட்டைக்கண்ணை வேணுதான் இப்ப ஆபரேஷன் பண்ணணும்னு இவ சொல்லுவா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் படிக்கவே இல்லை, எக்ஸாமே எழுதல, என்னால பண்ண முடியாது, எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே மயக்க வருதுன்னு அவன் சொல்லுவான். இவளுக்கு ரத்தத்தை பார்த்தாலே டேஸ்ட் பண்ணணும் தானே தோணும், அதனால அவ கண்ணை மூடிட்டு திரும்பி நிப்பா. நீ வேண்டா வந்து பண்ணுன்னு இந்த முட்டைக்கண்ணை சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப சுருட்ட முடிக்காரன் சொல்லுவான், அவளே பாவம் பார்த்து மயங்கி போய் நிக்கிறா, அவளை போய் சொல்றியடா, நீ ஏதாவது பண்ணடான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவளும் நான் எப்படி செய்யணும்னு சொல்றேன் அதே மாதிரி பண்ணுன்னு இந்த முட்டைக்கண்ணை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாது, நாங்க போறோம்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வேகமா கிளம்புவாங்க. இவ சரட்டுன்னு முன்னாடி வந்து நின்றுவா. விளையாடாத சந்திரா, ஒழுங்கா தள்ளு தள்ளுன்னு சொல்லி அவளை தள்ளி பாப்பான். முட்டைக்கண்ணை முடியாது. இவளும் எவ்வளவு நேரம் தான் சொல்லி பாப்பா, கழுத்தை பிடிச்சு செவத்தோட வச்சு தூக்கிடுவா. அவன் அரண்டு போயிடுவான். சுருட்ட முடிக்காரன் வந்து அவனை விட்டுன்னு கத்துனா அவ கோபத்துல ஆணு வாயை காட்டுவா பாருங்க. 2 பல்லு நீட்டிக்கு நிக்கும், அவன் மயங்கே விழுந்துருவான். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அங்க நிலைமை சரியாயிடும். 2 பேரும் கொஞ்சம் சுதாரிச்சு சன்னிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா, இவளோட ஃப்ரெண்டு பிரகாஷ்னு ஒருத்தர், அவர் கால் பண்ணுவாரு. நியூஸை எல்லாம் பார்த்துட்டு நீ எங்க இருக்க, உடனே கிளம்பி வான்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பசங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படுது, அப்படியே போட்டுட்டு வர முடியாதுன்னு இவ சொல்லுவா. மூத்தோர் உன்னை வர சொல்றாரு, இதை விட இன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் வரப்போகுது, அங்க இருந்தா நீ மாட்டிப்ப வான்னு சொல்லி அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. அப்ப அந்த மூத்தோரை காட்டுறாங்க, முகத்தை காட்டல, வெறும் கையை மட்டும் தான் காட்டுறாங்க. அவர் கையில வித்தியாசமான ஒரு ஆயுதம் இருக்கும். ஆனா சந்திராவோ, என்னாலதான் அந்த பசங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையும் வந்துச்சு, என்னால அப்படியே விட்டுட்டு வர முடியாதுன்னு கட்டன் ரேட்டா சொல்லிடுவா. அதே நேரத்துல டிவில பிளாஷ் நியூஸ்ல ஃபுல்லா நம்ம சந்திராவும் சன்னியும் தான். அவங்க ஏதோ பெரிய தீவிரவாத கூட்டத்தை சேர்ந்தவங்க, அவங்க தான் இத்தனை நாளா இந்த ஊர்ல நிறைய பேரை கடத்தி உடல் உறுப்பையெல்லாம் திருடுறாங்கன்ற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே ஒரு பார்ல இருக்க ஒருத்தர் பாப்பாரு. அவருக்கு 2 தங்கப்பல் கூட இருக்கும். அதே பார்ல இவங்களை அந்த கிளினிக்ல இறக்கி விட்ட ஆட்டோ டிரைவர் இருப்பான். அவன் அதை பார்த்துட்டு போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லுவான். அவர் அதை நோட் பண்ணிட்டே தான் இருக்காரு. அப்புறம் வேற வேற இடத்துல இருக்க 2 பொண்ணுங்க இதை பாப்பாங்க. அட, நம்ம சௌபின் கூட இந்த படத்துல நடிச்சிருக்காருங்க. ஒரு பட்டறையில உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இந்த நியூஸ பாத்துட்டு இருக்காரு. அவரும் நம்ம சந்திரா மாதிரி தான் போல. இந்த நியூஸ பாக்குறவங்க எல்லாருமே சந்திராவோட ஏதோ ஒரு விஷயத்த தொடர்பு கொண்டவங்க தான் போல. அப்புறம் இந்த நியூஸ ஹோம் மினிஸ்டர் கூட பாக்குறாரு. அப்ப ஒருத்த வந்து இந்த பொண்ணு தான் சொல்லி அடையாளம் காட்டுவான். கருடா போர்ஸ் இறக்கிடுவோமான்னு கேட்பாரு ஹோம் மினிஸ்டர். சரி, அப்படியே பண்ணிருங்க, ஆனா அந்த பொண்ண இதயத்துல சுட சொல்லுங்க, அப்படி இல்லனா தலைக்கு பின்னாடி சுட சொல்லுங்கன்னு வந்தவன் சொல்றான் மினிஸ்டர் கிட்ட. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல நமக்கு நாச்சப்பாவை காட்டுறாங்க. அவருக்கு வித்தியாசமா ஏதேதோ சத்தம்லாம் கேக்குது. பக்கத்துல ஒரு வயசான பாட்டிக்கு பிளட் எடுத்துட்டு இருப்பாங்க. அதையே மனுஷன் விரிச்சு பாக்குறாரு. இவருக்கும் பிளட் எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சொட்டு ரத்தம் ஒட்டி இருக்கும். அதை எடுத்து மனுஷன் நக்கி பாக்குறான். அதுக்குள்ள நம்ம எழுத்தாளர் வந்துடுறாரு. நாச்சியப்பாவை தேடி தான் வந்திருக்காரு. அந்த பொண்ணு உங்களை ரொம்ப கடிச்சிருக்கா போல, எங்கெல்லாம் கடிச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. நீ யாரியா, அந்த பொண்ணு யாருன்னு கேட்டா அந்த பொண்ணு ஒரு யக்ஷி, கதையில எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அதே கேரக்டர் தான். சரி சரி, நான் உங்களோட சாம்பிள் ரத்தத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நாச்சியப்பாவோட ரத்தத்தை எடுத்துட்டு போயிடுறாரு. அடுத்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போலான்னு நாச்சியப்பா அம்மா கூட உட்கார்ந்து இருப்பாரு. அப்பவும் அம்மாவோட கழுத்தையே பார்த்துட்டு இருக்காரு மனுஷன். அப்போ இவரோட உயரதிகாரி ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இவரை சப்பு சப்புன்னு அரைஞ்சு, உனக்கெல்லாம் அறிவில்ல, அந்த 2 பேரையும் ஓட விட்டுருக்கியே, நானே அவங்களை கண்டுபிடிச்சுக்கிறேன்னு நம்ம நாச்சியப்பாவை கழுவி கழுவி ஊத்தோம். அவரு நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாரு, நீ ஒண்ணு கிழிக்க வேணாம்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்புறம் கூட இருக்க போலீஸ்கார்ட்ட அவங்கள பத்தி தகவல் கிடைச்சா எனக்கு முத சொல்லுன்னு நாச்சியப்பார் சொல்லி அனுப்பிடுவாரு. இந்த பக்கம் நம்ம சன்னிக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறந்து பாப்பான். இப்பதான்
நம்ம சந்திராவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அவளும் வழி தெரியக்கூடாதுன்றதுக்காக மார்பின் எல்லாம் போட்டு விட்டுருப்பா. நான் இங்க இருந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு சன்னி, நீ போய் மீடியா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லு, நான் தான் அவங்க 3 பேரையும் கொன்னேன்னு சொல்லு, உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, பாடியை மட்டும் தான் டிஸ்போஸ் பண்ண நீ ஹெல்ப் பண்ணேன்றத சொல்லு, அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு இருப்பா. அப்ப நீ ஒருவேளை எனக்கு அடிச்சா நானும் உன்ன மாதிரி மாறிடுவேனான்னு கேட்பான். ஏன்னா இவனுக்கு அவளை பிரிய கொஞ்சம் மனசுலதான். அப்படிலாம் இல்ல, பியூர் பாடியா இருந்தா இவள மாதிரி ஒரு யக்ஷியா கன்வெர்ட் ஆயிருவாங்களாமா. உன் உடம்புக்குள்ளதான் தம்மு தண்ணி நிறைய இருக்கே, உன்ன மாதிரி உடம்புக்குள்ளலாம் என்னோட வைரஸ் போச்சுன்னு வச்சுக்கோயேன், கொடூரமா ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிருவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. அவனுக்கு அள்ளு விடும். இங்க பார்த்தா நம்ம நாச்சிப்பா இருக்காரே, அவர் ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. மனுஷனுக்கு பல்லெல்லாம் விழுந்து புதுசா ஒரு பல்லு முளைக்குது. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நம்ம நாச்சியப்பா ஒரு டீ டோட்டலர், ஒரு டீ காஃபி கூட குடிக்காம உடம்ப சுத்தபத்தமா வச்சிருக்க மனுஷன். இதுல இருந்து என்ன தெரியுது, இவரும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சந்திரா மாதிரி மாறிட்டு இருக்காரு. அதே நேரத்துல போலீஸுக்கு தகவல் கிடைச்சதுனால இவங்க இருக்க பில்டிங்க்கு வெளியில வேற 2 போலீஸ் வந்து நிப்பாங்க. அவங்க நாச்சியப்பா கூட எப்பவும் ஒரு போலீஸ்காரர் இருப்பார் இல்லையா, அவருக்கு தகவல் சொல்லிட்டு உள்ள போய் அவங்கள பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. வந்தா நம்ம சன்னி படுத்து கிடப்பான். அவனை ஒரு போலீஸ்கார் பார்த்துட்டு போன்ல செக் பண்ணிட்டு இருப்பாரு, இவனை தான் தேடி வந்தமான்னு. பின்னாடி நம்ம சந்திரா நிப்பா. அதுக்குள்ள அவளுக்கு பின்னாடி இருந்து ஒரு போலீஸ்காரன் சந்திராவை மண்டையிலேயே பொட்டுன்னு ஒரு போடு போட்டுருவான். அவ அப்படியே கீழே விழுந்துருவா. சன்னி அதை பாப்பான். அவனுக்கு தெரியும் கண்டிப்பா அவ உயிர் பொழைச்சிருவான்னு. ஆனாலும் சன்னியை மட்டும் இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவோம்னு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சந்திராவை சுட்டாரு இல்லையா ஒரு போலீஸ், அவர் அந்த பக்கம் போவாரு. அவருக்கு வித்தியாசமா என்னென்னமோ சத்தம் கேட்கும். நிழல் மாதிரி ஒரு உருவம் அங்கங்க போயிட்டு வரும், மேஜிக் எல்லாம் காட்டும். அது யாருன்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச டாமினோ தாமஸ் தான். அவர் அப்படியே மேஜிக் எல்லாம் பண்ணி அந்த போலீஸ்காரங்க 2 பேரையும் கிட்டத்தட்ட பைத்தியமாக்கிடுவாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள டைவர்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம சந்திரா கிட்ட வந்து அவ தலையில ஒரு புல்லட் பாஞ்சிருக்கும் இல்லையா, அதை எடுத்து போட்டுட்டு நீலின்னு கூப்பிடுவாரு. அவ கண்ணு முழிச்சு பழைய மாதிரி எந்திரிச்சிருவா. மனுஷன் ஏதோ ரொமான்டிக்கா பேச வராரு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவ ஆனா கண்டுக்கவே மாட்டா. இதையெல்லாம் நம்ம சன்னி முறைச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப இவங்க எல்லாருமே சேஃபா வேற ஒரு இடத்துக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் தான் நாச்சியப்பா அந்த இடத்துக்கு வராரு. அவர் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட ரத்தம் கொலை மாதிரி படிஞ்சு கிடக்கும். போலீஸ்காரங்களுக்கும் அடிபட்டு இருக்கும். அவர் அந்த ரத்தத்தை ஊத்து ஊத்து பாத்துட்டு இருப்பாரு. முதல் தடவையா அதை எடுத்து நக்கி பாப்பாரு பாருங்க. அடுத்து என்ன, அங்க இருந்த 2 போலீஸ்காரங்களையும் கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருவாரு. இன்னொரு பக்கம் நம்ம சந்திராவும் பசங்களும் ஒரு சேஃபான இடத்துக்கு வந்தாங்கன்னு சொன்ன இல்லையா, அது எந்த இடம்னா இவ இதுக்கு முன்னாடி வெளிநாட்டு கரன்சியை மாத்துறதுக்காக ஒரு பையன் கிட்ட வந்திருப்பால, அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கா. அங்க நம்ம தாமஸ் பசங்க கிட்ட மேஜிக் பண்ணி விளையாடிட்டு இருப்பாரு. நான் தாண்டா கடவுள்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க தாமஸை பார்த்து பயந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ பிரகாஷ் கிட்ட இருந்து கால் வரும் நம்ம சந்திராக்கு. உடனே இங்க இருந்து கிளம்பணும், பாஸ்போர்ட் எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு பிரகாஷ். இல்ல நாச்சியப்பா என்னால இன்ஃபெக்ட் ஆயிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாதிரியே மாறிக்கிட்டு இருக்காரு, அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு போறேன்னு அவ சொல்லுவா. இல்ல அவன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கன்வெர்ட் ஆயிருக்கான், அவனோட சக்தி உன் சக்தியை விட ரொம்ப அதிகமா இருக்கும், அதை மூத்தோர் பார்த்துப்பாரு, நீ இங்க இருந்து போன்னு பிரகாஷம் சொல்றாரு. பாஸ்போர்ட் வர வரைக்கும் பேஸ்மெண்ட்ல போய் இருங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா வெயில் அடிக்குள்ள மேல, அதனாலதான் இப்ப எல்லாரும் கீழே போறாங்க. அங்க நீலிக்குன்னு தனியா ஒரு சாவி போட்ட ரூமே இருக்குங்க, அதை அந்த பையன் எடுத்து கொடுப்பான். இந்த பையன் யாருன்னு சொல்லி நம்ம சன்னி வந்து சந்திரா கிட்ட கேட்பான். எனக்கு ரொம்ப வேண்டிய பையன் தான், இந்த பையனோட குடும்பம் எனக்கு காலங்காலமா ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவா. அந்த பையன் யாருன்னு பார்த்தா ஒரு ஃபாதரு நம்ம சந்திராவுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா, அவரோட வம்சாவளியில வந்த பையன் போல. அவர் போட்டோ தான் அந்த இடத்துல இருக்கு. ரொம்ப அருமையா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிருக்காங்கல்ல. அடுத்து கீழே போனா அங்கங்க ரத்தம் முடிஞ்சு கிடக்கும். அட கடவுளே, இங்க இதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க போலன்னு முட்டைக்கண்ணனும் சுருட்ட முடிக்காரனும் ரொம்ப அரளுவாங்க. அப்ப ஒரு ரூமை கிராஸ் பண்ணி போகும்போது ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு. அவரையே இந்த சுருட்ட முடிக்காரன் பாத்துக்கிட்டு இருப்பான். தாமஸ் வந்து தலையில அடிச்சு என்ன எட்டி பாக்குற, வா போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவாரு. அங்க போனா சரி நான் கிளம்புறேன் பாய் பாய்னு சொல்லிட்டு தாமஸ் கிளம்புவாரு. நீ ஒருவேளை கம்பல் பண்ணா நான் இருக்கேன்னு சொல்லுவாரு நம்ம சந்திரா கிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்னு அவ சொல்லுவா. அப்புறம் கிஸ் பண்ணலான்னு மனுஷன் போவாரா, அவ சப்புன்னு ஒரு அறை அரைஞ்சுவா. பசங்க முன்னாடி அவருக்கு அசிங்கமா போயிடும். அப்படியே சமாளிச்சுக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை விட்டு தப்பிச்சு ஓடுங்கடா, அதான் உங்களுக்கு சேஃப்னு சொல்லுவாரு. அப்புறம் சன்னி நீ முதல்ல இவகிட்ட இந்த விலகுன்னு பொறாமையில சொல்லிட்டு பக்கத்து ரூம்ல தான் சார்லி இருக்கான், நான் அவன் கூட கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிருவாரு. அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நம்ம நாச்சியப்பா இப்ப முழுசா கன்வெர்ட் ஆயிட்டார் இல்லையா, அவர் அம்மாவை கூப்பிட்டு வச்சு என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு அம்மா சொல்லுவாங்க. உனக்கு கேட்காத சத்தமெல்லாம் எனக்கு கேக்குது. இன்னைக்கு அந்த பொம்பளை என்ன பார்த்து 3 தடவை சுட்டான்னு ஒரு கதையை சொல்றாரு. அது என்னன்னா அந்த பாலடைஞ்ச பில்டிங்ல 2 போலீஸ்காரங்களோட ரத்தத்தை குடிச்சிருப்பாரு இல்லையா, அப்ப இவரோட அந்த உயரதிகாரி அம்மா வந்திருக்கும். இவரை பார்த்ததுமே டொப்பு டொப்புன்னு அந்த அம்மா 3 தடவை சுட்டிருக்கும். ஆனா அந்த புல்லட்டோட காயம் இவரை ஒண்ணுமே பண்ணிருக்காது. அப்பதான் இவருக்கு புரியுது நம்ம சாக மாட்டோம், யாராலையும் நம்மளை கொல்ல முடியாதுன்றது. அடுத்து என்ன, அந்த பொம்பளையும்
கடிச்சு ரத்தத்தை குடிச்சிட்டாராமா. கூட இருந்த ஒரு போலீஸ்காரனை மட்டும் தப்பிக்க விட்டுருக்காரு. அந்த கதையெல்லாம் அம்மா கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவருக்கு கிடைச்ச பவரை எல்லாம் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு மனுஷன். அம்மா நீ எப்பவும் என் கூட தான் இருக்கணும், நான் கடவுள், நீ கடவுளோட தாய், எப்பவும் என் கூடவே இருன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா சந்திரா இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறா இல்லையா, அதனால சன்னி கிட்ட அவளோட புக்ல இருக்க ஒரு போட்டோ எடுத்து காட்டுவா. அதுல இருக்கவன் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு சன்னி மானியே இருக்கான். இது யாருன்னு கேட்டா அவளோட பாய் ஃப்ரெண்டாமா. 1905ல நானும் இவனும் லவ் பண்ணோம்னு சொல்லிட்டு இருக்கா. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை என்ன ரொம்ப லவ் பண்ணா. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா அப்பவும் இந்த நாச்சியப்பன் மாதிரி ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து ரொம்ப இடைஞ்சல் பண்ணானா. நம்ம சந்திராவை ஷூட் பண்ண வரும்போது பாவம் சன்னி மாதிரி இருக்க அந்த பாய் ஃப்ரெண்டு சந்திராவை காப்பாத்துறதுக்காக குறுக்கால வந்துட்டானா. அதனால அவன் செத்து போயிட்டான். அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இப்பவும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா வருத்தத்தோட. அந்த பாதிரியாரோட பேரன் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம சந்திராவை கூப்பிட்டு கருடா ஃபோர்ஸ் இங்க வந்துகிட்டு இருக்கு, உனக்கும் சன்னிக்கும் பெரிய ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம நாச்சியப்பா பெத்த தாயவே கடிச்சு ரத்தத்தை குடிச்சு கொன்னுட்டாரு. வீடையே அப்படியே ரணகலப்படுத்தி வச்சிருக்காரு. அப்ப நம்ம நாச்சியப்பாவுக்கு சந்திராவும் சன்னியும் எங்க இருக்காங்கன்ற தகவல் மெசேஜா வரும். அதை பார்த்துட்டு அங்க கிளம்பிட்டா மனுஷன். அந்த பக்கம் மொத்த கருடா ஃபோர்ஸும் வந்து இறங்கிரும் இவங்க இருக்க இடத்துக்கு முன்னாடி. எப்படியாவது சந்திராவையும் சன்னியையும் சுட்டு பிடிக்கிற ரேஞ்சுக்கு அவங்க எல்லாம் ரெடியா இருப்பாங்க. அப்ப அந்த குமார் இருக்கான்ல, அவன் வேகமா ஓடி வந்து சந்திராக்கா வெளியே போலீஸ் வந்து நிக்குதுன்னு சொல்லுவான். இவ வேகமா போய் ஒரு பெட்டியை திறந்து ஒரு வெப்பனை எடுப்பாங்க. புல்லட் எல்லாம் ஃபுல் பண்ணிக்கிட்டு வேகமா போவா. என்ன நடந்தாலும் யாரும் மேல வராதீங்கன்னு சொல்லிட்டு போவா. போய் அப்படியே செம்ம கத்தா நிப்பா. அந்த ஃபோர்ஸ் மொத்தமும் ஒரு வார்னிங்க கொடுத்துட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள வருவாங்க பாருங்க. இவ கெத்தா நின்னுட்டு இருப்பா. கொஞ்சம் கூட யோசிக்காம சர்ரு புர்ரு ஷூட் பண்ண ஆரம்பிப்பா பாருங்க. ஒவ்வொருத்தரையா தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருப்பா. அங்க வந்த ஃபோர்ஸ் மொத்தத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவா. அவங்க போட்டிருந்த மாஸ்க் எல்லாம் தெரிச்சு வந்து வெளியில விழுகும். இதனால வெளியே இருந்த போலீஸ் எல்லாம் மிரண்டு போயிருவாங்க. இவங்க எல்லாரையும் ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் அந்த ஆள்கடத்தல் கும்பலோட ஹெட் பல ரவுடி பயல்களை வேற அனுப்பி வச்சிருப்பான் நம்ம சந்திராவை கொல்றதுக்காக. போலீஸ் தயங்கி நிக்கும் போது அவங்க கன் எடுத்துட்டு உள்ள வருவாங்க. அவங்களையும் சமாளிக்கிறதுக்காக வெறிகொண்டு நிப்பா பாருங்க. ஆனா அவங்க உள்ள வந்ததும் டக்கு 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 டக்குன்னு புல்லட்டையா இறக்கிடுவாங்க நம்ம சந்திரா மேல. அவ அப்படியே ரத்த வெள்ளத்துல சோர்ந்து விழுந்து போயிருவா. இதை எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து நம்ம சன்னி பாப்பான். அவ கடைசியா சொல்ற வார்த்தை போ அப்படின்னு தான் சன்னியை பார்த்து அவனும் வேகமா அங்கிருந்து ஓடிடுவான். எக்கச்சக்கமா குண்டு பாஞ்சிச்சுல, அவ இதயத்துல ஏதோ பாஞ்சிட்டு போல. அப்படியே க்ளோஸ் அப் அவளை காட்டிட்டு இருப்பாங்க. அப்ப எங்க இருந்து ஒரு பாக்கெட் ரத்தம் பறந்து வரும். நம்ம சன்னி தான் தூரத்துல இருந்து தூக்கி போட்டிருப்பான். அந்த ரவுடி பயலுக்கு எல்லாரும் சன்னியை குறி வைக்கும் போது எங்க இவன் மொத்த பாக்கெட் ரத்தத்தையும் ஒரே கல்ப்ல அடிச்சுட்டு மாசா எந்திரிச்சு நிப்பா. அடுத்த அடி போடுவா பாருங்க. ஒவ்வொருத்தரையும் செம்ம அடி அடிப்பா. அந்த ரவுடிங்க மொத்த பெரியும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவா. அந்த ஃபைட் எல்லாம் பாக்குறதுக்கு செம்மையா இருக்கும். ஒரு ஹீரோயினா இவ செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பா. செம்ம ஆக்டிங்கா இருக்கும். இவங்க சோழியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கறது நம்ம நாச்சியப்பா தான். அவரு வந்து ஹீரோயினை போட்டு அடி அடி நடிப்பாரு. அவரு ஃப்ரெஷ்ஷா மாறி இருக்காருல, அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. இவளும் ஆரம்பத்துல தாக்கு பிடிச்சாலும் நாச்சியப்பா கிட்ட ரொம்ப அடி வாங்குவா. ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சிட்டு இருப்பாங்க. சன்னி எல்லாத்தையும் ரொம்ப வருத்தத்தோட பாத்துட்டு இருப்பான். அந்த ஆள் அடிச்சு தூக்கி போட்டுட்டு இருப்பான் நம்ம ஹீரோயினை. பாத்ரூம் குள்ள எல்லாம் சண்டை நடக்கும். இவளும் விடாம குத்துன்னு குத்தி பாப்பா. அவன் ஆனா ரொம்ப ஃபோர்ஸா அடிச்சு தூக்கி போட்டுருவான். உன் தலைமை யாருன்னு கேட்டுதான் அடிச்சுட்டே இருப்பான். அவளும் ஒரு லெவலுக்கு மேல ரொம்ப சோர்ந்து போயிடுவா. அப்படியே அவளை அடிச்சு இழுத்துட்டு வெயில் படுற மாதிரி கொண்டு வந்துருவான். அவ கையெல்லாம் அப்படியே எரியும். அப்பதான் அவனுக்கு தெரியுது வெளிச்சம்னா இவளுக்கு ஆகாதுன்றது. ஈவி இருக்கமே இல்லாம அவளோட முகத்தை கொண்டு போய் அப்படியே வெளிச்சத்துல வைப்பான் பாருங்க. முகமெல்லாம் எரியும். அப்படியே கத்துவா. சன்னியால இதை பார்க்கவே முடியாது. அவ அப்படியே ரொம்ப துடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம பையன் சன்னி அந்த வெப்பனை எடுத்துட்டு வந்து நாச்சியப்பாவை பொட்டுன்னு சுட ஆரம்பிச்சிருவான். சரமாரியா சுட்டதுல நாச்சியப்பா அப்படியே கீழே விழுந்துருவான். இப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு உங்க கிட்ட வருவா. ஆனாலும் இந்த நாச்சியப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவான் இல்லையா. இந்த குண்டெல்லாம் அவனை ஒண்ணும் பண்ணாது. அவ ஏற்கனவே ஒரு கத்தி வச்சிருந்திருப்பா. அந்த கத்தியை வச்சுதான் நாச்சியப்பாவை எப்படியாவது இதயத்திலே குத்தணும்னு ட்ரை பண்ணிருப்பா. ஆனா அவளால அது முடியாது. இப்போ நம்ம சுருட்ட முடிக்கார நைஜில் இருக்கான்ல, அவன் கிட்ட சொல்லி அதை எடுத்து போடுறா, அவனை குத்தி கொண்டுலான்னு சொல்லிப்பா. அவன் எடுத்துட்டு திரும்புவான் பாருங்க. எதையோ பார்த்து ஷாக் ஆகி நிப்பான். ஏடான்னு பார்த்தா கீழே கிடந்த நாச்சியப்பாவை காணோம். அவ திரும்பி பாக்குறதுக்குள்ள நாச்சியப்பா அந்த கத்தியை எடுத்துட்டு சுருட்ட முடிக்காரன் கழுத்துல வச்சிருப்பான். இதை பாரு, அவனை விட்டு அவனை ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லுவா. எனக்கு இவன் வேணாம், நீ தான் வேணும். நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அவங்க எல்லாரையும் கூப்பிடுன்னு நாச்சியப்பா ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிருப்பாரு. நீ எங்களை மாதிரி கிடையாது, நீ ரொம்ப மோசமானவ, கண்டிப்பா உன்னை கொல்ல அவங்க எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. உன்னை காப்பாத்த அவங்க வந்துதானே ஆகணும்னு சொல்லி டக்குன்னு சுருட்ட முடிக்காரனை சைட்ல
தள்ளி விட்டுட்டு நம்ம சந்திராவை இதயத்திலே குத்த வருவான் பாருங்க அந்த நாச்சியப்பா. இந்த சன்னி குறுக்கால போய் நின்றுவான். போச்சு, நம்ம சன்னியை தான் குத்த போறான்னு நினைக்கும் போது பாவம் நம்ம முட்டைக்கண்ணை வேணு இருக்கான்ல, இந்த சீனை பார்க்கும்போது ஏண்டா அவனை முட்டைக்கண்ணே நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், நானே வருத்தப்பட்டேங்க. ஒரு அடையாளத்துக்காக தான் சொன்னேன், பாடி ஷேமிங்காக சொல்லல. ஏன்னா இந்த படத்துல நிறைய பேர் வராங்க, நிறைய கேரக்டர்ஸ் வராங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன். பைய ஃப்ரெண்டுக்காக டக்குன்னு உள்ள வந்து நின்றுவான். அவன் முதுகலே கத்தி போட்டுரும். எல்லாரும் கத்திட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே பறந்து போய் அவன் முதுகுல இருக்க கத்திய புடுங்கி நாச்சியப்பாவோட இதயத்துல ஒரே சொருகு அப்படியே குத்தி கொன்றுவான் அவனை. பாவம், இங்க நம்ம வேணுதான் மயங்கி போய் கிடப்பான் உயிருக்கு போராடிக்கிட்டு. அப்புறம் நம்ம நாச்சியப்பாவோட பாடியை எடுத்து ஒரு இடத்துல சேஃபா பூட்டி வச்சிருவாங்க. அந்த இடத்த சீலும் பண்ணிருவாங்க. அந்த இடத்த பார்த்தா இதே மாதிரி நிறைய பணம் இருக்கும் போல, அதெல்லாம் அங்கதான் அடைக்கப்பட்டிருக்கும் போல. அடுத்து நம்ம சன்னி கிட்ட வந்து பாய் சொல்லிட்டு இருப்பா. உன்னை நான் பார்க்கணும்னு நினைச்சா கூட பார்க்க முடியாதுன்னு அவன் வருத்தமா கேட்பான். ஆமான்னு சொல்லுவா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம சன்னியை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நீ ரொம்ப நல்லவன் சன்னின்னு சொல்லுவா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம வேணும் மயக்கம் தெளிஞ்சு, டேய் எனக்கு ரொம்ப வலிக்குதுடா, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போடா, இப்ப என்னடா கட்டி பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கத்துவான் வழியில. அப்புறம் அவனை காப்பாத்துறதுக்காக வண்டி எடுத்துக்கிட்டு சன்னி அங்கிருந்து போயிடுவான். அவங்க போறதே நம்ம சந்திரா பாத்துட்டு இருப்பா. இனிமேலும் சந்திராவோட வேட்டைகள் தொடரும் போல. இந்த படம் இதோட முடிஞ்சிருச்சு நம்ம நினைப்போம். அடுத்து ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. அதான் இவங்க தங்கி இருந்த இடம். அங்க 2-3 ரவுடிங்க வந்திருப்பாங்க. என்னையா காம்ப்ரமைஸ்க்கு வர சொன்னீங்க, யாரையும் காணோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஃபாதரோட பேரன் இருக்கான்ல, அவன் இவங்க எல்லாரையும் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு அனுப்பி வைப்பான். அங்க போனா அந்த ரவுடியோட தம்பியை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அவன் அண்ணன்னு கத்திக்கிட்டு இருப்பான். யாரும் அவனை கட்டி போட்டான்னு அவன் பதறுவான். அப்ப அந்த இடத்துல ஒரு நாய் குளிக்கிற சத்தம் கேட்கும். நம்ம சந்திரா மயக்கமாய் கிடக்கும் போது கால்ல ஊனமான ஒரு நாய் வந்தது இல்லையா, அதுதான் இங்கேயும் வந்து குலைச்சிட்டு இருக்கும். அப்ப மாஸ்க் போட்டுட்டு ஒரு சூப்பர் ஹீரோ அந்த இடத்துக்கு வராருங்க. அவர் வந்து அந்த ரவுடிங்க எல்லாத்தையுமே சரமாரியா வெட்டி கொன்றுவாரு. ஒருத்தனையும் விட மாட்டாரு. கடைசியா தான் முகத்தை காட்டுவாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம துல்கர் சல்மான் தான். கடைசியா சாகுறவே நீ யாருடான்னு கேட்டா ஓ எமேன்னு சொல்லுவாரு. நம்ம தாமஸ் போகும்போது சொல்லிட்டு போனார் இல்லையா, சார்லி பக்கத்து ரூம்ல இருக்கான், அவன் கூட தான் நான் கிளம்புறேன்னு. அந்த சார்லி இவர் தான். இது அடுத்த படத்துக்கான தொடக்கம் போல. நாம இந்த படத்துல பார்த்த சூப்பர் ஹீரோஸ் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க போல. இப்போதைக்கு நம்ம சந்திராவோட கதை மட்டும் தானே பார்த்திருக்கோம் அந்த படத்துல. இனிமே இதே மாதிரி நிறைய சாப்டர்ஸ் வரும் போல. அதுல இன்னும் ஒவ்வொருத்தரையா நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வேம்பயர் யூனிவர்ஸ் படங்கள் எல்லாத்தையும் நம்ம ஹாலிவுட்ல தானே பார்த்திருப்போம். ஆனா இந்திய சினிமால கூட இப்படியெல்லாம் படம் பண்ணுவோம்ல நாங்களும்னு மலையாள மக்கள் பண்ணி காட்டிட்டாங்க. படம் சூப்பரா இருந்ததுல இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச இந்த படம் இன்னும் நிறைய பேர் சென்றடையும். தேங்க்யூ.